ம். ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ நேற்று நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளட்டர் ஃபயர் அது நம்ம பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணன்றதை நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஓகே நான் ப்ரோ. வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட்டு. ஓகே, என் வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல ப்ரோ? கிளியரா இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா ப்ரோ? இப்போ இது விஎஸ் தெரியுது கோட் ப்ரோ. ஸ்க்ரீன். ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, நான் மொபைல்லேருந்து ஜாயின் பண்ணிடுறேன். மொபைல் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டேன். இப்போவே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ரன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகே ப்ரோ. ஸோ ரன் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் மட்டும் பண்ணிக்கிறேன். மெயில். ஷேர் ஸ்க்ரீன். ஓகே ப்ரோ, மொபைல் ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது ப்ரோ. ஓகே ப்ரோ, ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், எப்படி ஃப்ளட்டர் ஃபயரோட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு காமிச்சிடுறேன். என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நேற்று ஒரு சிஎல்ஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா? ஆமா ப்ரோ. அந்த சிஎல்ஐ நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ப்ரோ. அது இன்ஸ்டால் பண்ணாவே நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் நமக்கு ஆனால் நோட் ஜேஎஸ் நமக்கு இருக்கணும். உங்களோட சிஸ்டம்ல வந்துட்டு நோட் ஜேஎஸ் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. ஓகே. இல்லாதவங்க ஜஸ்ட் ஒன்றும் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ் பார்ப்பாங்களா ப்ரோ? ஸோ அதுக்காக நான் வந்துட்டு சொல்லிடுறேன் ப்ரோ, அவங்களுக்காக ஓகே. மட்டும். ஓகே. ஸோ இந்த நோட் ஜேஎஸ், ஜஸ்ட் நோட் ஜேஎஸ் போட்டாலே போதும். ஸோ இதில் போயிட்டு இந்த டவுன்லோட் நோட் டாட் ஜேஎஸ் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அது எந்த சைடில் நம்ம லைக் வந்துட்டு எந்த ஸ்பெசிஃபிக் பாத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறோமோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு எதில் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா டி டிரைவ்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நோட் ஜேஎஸ் அப்படின்றது. நோட் ஜேஎஸ் ஸோ இங்கே இருக்கு. ஸோ என்ன பண்ணோம், நான் இந்த பாத்தை நான் எடுத்துக்கோம். ஸோ இந்த பாத் மொத்தமாக இந்த பாத்தை வந்துட்டு காப்பி பண்ணிட்டு என்விரான்மெண்டல் வேரியபிளில் வந்துட்டு சிஸ்டம் வேரியபிளில் நான் போடணும். சிஸ்டம் வேரியபிள்ஸில் பாத்தில் ஆட் பண்ணணுங்க. ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இருக்காது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா போதும். ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னென்னா, ஜஸ்ட் வந்துட்டு நோட் -v. ஸோ இந்த மாதிரி போட்டாலே போதும். ஸோ அந்த நம்ம என்ன வெர்ஷன் நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணமோ அது வந்துட்டு காட்டிடும். ஸோ இந்த வெர்ஷன் காட்டினாலே போதும், நம்ம நோட் ஜேஎஸ் வந்துட்டு ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த என்விரான்மெண்டல் வேரியபிளையும் நம்ம வந்துட்டு பார்த்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே. ஸோ அவ்வளோதான் ப்ரோ. ஸோ வந்துட்டு இந்த நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே போதும். இது யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். எப்படின்னா, அந்த ஃப்ளட்டர் ஃபயர் சைட்லேயே அவன் கொடுத்துருப்பான். ஃப்ளட்டர் ஃபயர் சிஎல்ஐ அப்படின்னு நான் போடுறேன். போட்டால் ஃபஸ்ட்டு ஒரு சைட் இருக்கும், இந்த செகண்டாக இருக்குல்ல ஃபயர் பேஸ். ஓகே, இது கொடுக்குறேன். இதில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனே இங்கே வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பான். என்பிஎம் இன்ஸ்டால் சம்திங் இருங்க. ஃபயர் பேஸ் லாகின். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ பண்ணணும். கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணணும். நேற்று செஷனே நம்ம பார்த்துருப்போம் லாகின் பண்ணுறதுலாம். பட் ஆனால் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளட்டர் ஃபயர் இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்மளோட சிஸ்டம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு என்பிஎம் கமெண்ட்ஸ் நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். இதுதான். ஸோ இந்த என்பிஎம் இன்ஸ்டால் -g ஃபயர் பேஸ் டூல்ஸ் இருக்குல்ல ப்ரோ. ஸோ இது வந்துட்டு நம்ம எந்த டேரக்டரியில் வேணா இருந்துக்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சி யூசர் ஷேக் அதில் இருக்கு. ஸோ இதில் நான் ஆல்ரெடி வந்துட்டு பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் திரும்ப நான் பண்ண விரும்பலை. ஏன்னா பண்ணால் வந்துட்டு கேட்சில் ஆல்ரெடி இருக்கு. ஸோ உங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு எரர் மாதிரி வரும்.
ஸோ இந்த கமெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ரன் பண்ணோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எந்த டைரக்டரியில் வேணா இருக்கலாம், ஓகேங்களா? சிஎம்டிலேருந்தே நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபயர் பேஸ் லாகின் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது ஃபயர் பேஸ் லாகின் கொடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுவும் வந்துட்டு குளோபலா எந்த டைரக்டரியில் வேணா இருந்துக்கலாம், இது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது இந்த கமெண்ட்ஸ் நம்ம ரன் பண்ணுவோம். இந்த கமெண்ட்ஸ் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ் லாகின் இருக்கும். நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணணுமோ, லைக் எந்த அக்கௌண்ட் ஃபயர் பேஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம வந்துட்டு லாகின் பண்ணுவோம். நேற்று இப்போ பார்த்தோம்ல ப்ரோ, ஆல்ரெடி வேற அக்கௌண்ட்ல இருந்தது, அதில் லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம திரும்ப இன்னொரு இது லாகின் பண்ணோம். அது மாதிரி நமக்கு எதில் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணணுமோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளட்டர் கான்ஃபிகர் கொடுக்கணும். இந்த ஃப்ளட்டர் கான்ஃபிகர் வந்துட்டு நம்ம எங்க இருந்து கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ரூட் ஆஃப் அவர் அப்ளிகேஷன், நம்ம அப்ளிகேஷனோட ரூட்ல இருந்து கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இது கரண்டா சி டைரக்டரியில இருக்கு, சில யூசர்ல ஷேக்ல இருக்கு. ஆனா என்னோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, டில இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டெர்மினலே வந்துட்டேன், என்னோட விஎஸ் கோட் டெர்மினலே வந்துட்டேன். டெர்மினல் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ளட்டர் ஃபயர் கான்ஃபிகர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கொடுக்கும், லைக் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ல கரண்டா எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும். இதுல மொத்தம் வந்துட்டு 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதனால ஃபவுண்ட் 2 அப்படின்ற மாதிரி காட்டுது. ஒன்னு வந்துட்டு நோட்ஸ் அப்ளிகேஷன், இன்னொன்னு சாம்பிள் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு டம்மியா ஒன்று வச்சிருந்தேன், அது காட்டுச்சு. ஸோ அதில் நான் வந்துட்டு நோட்ஸ் நான் சூஸ் பண்ணோன்னே இங்கே வந்துட்டு அது என்ன வந்துருச்சு, நான் சூஸ் பண்ணது வந்துருச்சு நோட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது எந்த பிளாட்ஃபார்ம்ல இன்டெகிரேட் பண்ணும், லைக் அந்த கான்ஃபிகரேஷன் சப்போர்ட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அது நான் வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, எல்லாமே நான் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் வந்துட்டு டிஃபால்ட்டா எல்லாமே வந்துட்டு செலக்ட் ஆயிருக்கும். நான் வந்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்தோன்னா அதுமே ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், மேக் ஓஎஸ், வெப், விண்டோஸ் இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும், ஓகேங்களா? எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு வந்துடும். ஸோ அதுதான். ஸோ அதை நான் என்டர் கொடுத்துட்டேன். இதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே எனக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட அப்ளிகேஷன் ஐடி கொடுக்குறோம். ப்ரோ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம மேனுவலா நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா, com.example. நோட்ஸ் அப்ளிகேஷன் இந்த பில்ட் டாட் கிரேட்ல இருந்து எடுத்து போட்டோம்ல, இந்த ஆண்ட்ராய்டு ஆப் லெவல்ல இருக்க இந்த பில்ட் டாட் கிரேட்ல இங்க அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும். இதை காப்பி பண்ணிட்டு இங்க இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இந்த ரிச் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஐடி ஆர் பேக்கேஜ் நேம் நம்ம காட்டணும் அப்படின்னு அவனே கொடுத்துருப்பான். எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மாதிரி com.example.app அப்படின்ற மாதிரி நம்ம இதுல இந்த அப்ளிகேஷன் ஐடி என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துட்டு நான் போட்டுறேன். போட்டு என்டர் கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்தோட பாத்தீங்கன்னா இங்க தெரியும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு. அதை வந்துட்டு ஃபயர் பேஸ்ல வந்துட்டு ரிஜிஸ்டரும் பண்ணிருச்சு ப்ராஜெக்டா. அதுக்கப்புறம் ஐஓஎஸ், மேக் ஓஎஸ் எல்லாத்துக்கான கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிட்டு வந்துட்டு என்னோட லிப் ஃபோல்டர்ல ஃபயர் பேஸ் ஆப்ஷன்ஸ் டாட் இந்த ஃபைலை வந்துட்டு எனக்கு கொடுத்துருச்சு, ஜென்ரேட்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்குள்ள நான் போறேன். இதுல எனக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்கும். என்னோட விண்டோஸ் பாருங்க இதுலயே கொடுத்துருப்பான், வெப், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், மேக் ஓஎஸ், விண்டோஸ் எல்லாத்துக்கும் தேவையான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்கே இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதோட நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவேன் என்னோட அப்ளிகேஷன். எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்றது அப்படின்னா, மெயின் டாட்ல நேற்று பார்த்த அதே மாதிரி தான், widgets flutter binding டாட் ensure initialize கொடுத்துட்டு ஜஸ்ட் அவைட் டாட் ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் ஆப், இது ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேராமீட்டர் இருக்கும். அதுல வந்துட்டு டிஃபால்ட் ஃபயர் பேஸ் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். டிஃபால்ட் ஃபயர் பேஸ் ஆப்ஷன் ஒன்றும் இல்லை, இதுல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ், இந்த டிஃபால்ட் ஃபயர் பேஸ் ஆப்ஷன் அப்படின்ற இந்த கிளாஸ். இந்த கிளாஸை நம்ம இங்க கால் பண்றோம். கால் பண்ணிட்டு கரண்ட் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம். கரண்ட் பிளாட்ஃபார்ம் எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, இப்போ என்னோட வெப்னா வந்துட்டு வெப்புக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் ஆகும். இந்த இது லைக் வந்துட்டு இப்போ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்றேன், ஐஓஎஸ் அப்ளிகேஷன் பண்றேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ்ல பாஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்துட்டு டார்கெட் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஆண்ட்ராய்டா இருந்தா ஆண்ட்ராய்டு ரிட்டர்ன் பண்ணு, ஐஓஎஸ்ஆ இருந்தா ஐஓஎஸ் ரிட்டர்ன் பண்ணு, மேக் ஓஎஸ்னா மேக் ஓஎஸ் ரிட்டர்ன் பண்ணு. இந்த ரிட்டர்ன் பண்ற விஷயங்கள் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா அது இங்க இருக்கு, இந்த கான்ஃபிகரேஷன். அதாவது வெப்னா இந்த வெப் கான்ஃபிகரேஷன் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் பண்றோம், ஸோ அதனால என்ன பண்ணோம், இதுவே நம்ம இங்க கரண்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்தனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஓகே ஆண்ட்ராய்ட்ல தான் என்னோட அப்ளிகேஷன் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ சரி ஓகே இது வந்துட்டு ஆண்ட்ராய்ட்ல தான் இருக்கு அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுட்டு அது வந்துட்டு கரெக்டா டார்கெட் பண்ணி சரி ஓகே ஆண்ட்ராய்ட்ல கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி அதுவே எடுத்துக்கும். ஃபைன். இப்போ இதை நம்ம கரெக்டா கான்ஃபிகர் பண்ணியாச்சா, கரெக்டா இதுல எந்த விதமான இஷ்யூ இல்லையா நம்ம எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்க முடியும், ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணும். ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங்கா ஓடிட்டு இருக்கும்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரீரன் பண்ணும். ரீரன் பண்ணும்போது எந்த விதமான ரெட் லைன்ஸும் இல்லாம பர்ஃபெக்டா ப்ளூ லைன்ஸ் வந்துட்டு கரெக்டா வருது அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இங்க பாருங்க, டிவைஸ் அன்லாக், இனிஷியலைசிங் ஆல் ஃபயர் பேஸ் ஏபிஐஸ் ஃபார் ஆப். ஸோ அவ்வளோதான். ஸோ இனிஷியலைஸ் ஆயிடுச்சு, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு.
இப்போ இதை ஃபயர் பேஸ் கன்சோலில் போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனுக்கான செட்டப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த அப்ளிகேஷன் எந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கோ அதுக்கு நான் போயிட்டேன். ஸோ போயிட்டு இந்த கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டேன், இந்த நோட்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் மேனுவலாக நான் கிரியேட் பண்ணல. இங்கே மேலே உள்ள ஆப்ஸ் எதுவுமே இங்கே பாருங்க, நான் எதுவுமே மேனுவலாக நான் ஆட் பண்ணல. ஆண்ட்ராய்டுக்கு தனி ஐஓஎஸ்க்கு எதுவுமே மேனுவலாக ஆட் பண்ணல. அவனே பாருங்க 4 ஆப்ஸ் ஆட் பண்ணிட்டான். இது ஆண்ட்ராய்டுக்கு, ஐஓஎஸ்க்கு, வெப்புக்கு, விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் வர மாதிரி அவனே ஆட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான விஷயம். ஓகேவா ப்ரோ? புரிஞ்சதா ஃப்ளட்டர் ஃபயர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இதில் ஏதாச்சும் வந்துட்டு டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இது நான் பண்ணிட்டு வேணா சொல்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ப்ரோ. பண்ணிட்டு இந்த கமெண்ட்ஸ் எந்த டேரக்டரியில இருந்து வேணா நீங்க வந்துட்டு ரன் பண்ணுங்க சிஎம்டில. அதுக்கப்புறம் தென் வந்துட்டு இது வந்துட்டு எதுல இருந்து வேணா ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதை ஃப்ளட்டர் ஃபயர் கான்ஃபிகர் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு நம்மளோட டேரக்டரியில இருந்து ரன் பண்ணுங்க. கரண்டா எந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒர்க் பண்ண போறோமோ அந்த ப்ராஜெக்ட் டேரக்டரியில இருந்து ஒர்க் இது பண்ணீங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். நம்ம பார்த்தோம் இல்ல, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஃபயர் பேஸ் நம்மளோட ஃபயர் பேஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும். எவ்வளோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு காட்டும். அதில் என்ன ப்ராஜெக்டோ சூஸ் பண்ணிக்கணும், எந்தெந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கணும், தென் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்புறம் மென்ஷன் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும் எல்லாமே. இவனே பாருங்க எல்லாமே எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணிட்டான். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான், ஃபைன். ஓகே ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ அப்ளிகேஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு ஃபயர் பேஸ் இன்ஸ்டாலேஷன்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, இனிஷியலைசேஷன்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம வேலைக்கு போகலாம். டீபக் கன்சோல் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளவுட் ஃபயர் ஸ்டோருக்கு ஃபயர் பேஸ் யூஸ் பண்றதுனாலே நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஃபயர் பேஸ் டாட் ஜேசான் இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனே ஜென்ரேட் பண்ண ஃபைல். இவனே இந்த ஃபயர் பேஸ் ஆப்ஷன் டாட் அப்புறம் ஃபயர் பேஸ் டாட் ஜேசான் இது 2 ஃபைல் ஜென்ரேட் பண்ணுவோம். அதே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். அந்த பாத்தெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃபயர் பேஸ் யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஃபயர் பேஸ் அப்படின்ற இந்த ஒரு நேம் கூப்பிட்டுருக்கேன்ல, கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு எனக்கு ஆக்சசிபிளா இருக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபயர் பேஸ் கோர் இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணா மட்டும் தான் எனக்கு ஆக்சசிபிளா இருக்கும். அப்புறம் என்ன கிளவுட் ஃபயர் ஸ்டோர் அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்த மாதிரி கிளவுட் ஃபயர் ஸ்டோர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ஃபயர் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ், ஒரு ஃபீச்சர் சொல்லும். இதுல பாத்தீங்கன்னா ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான். ஸோ இதை ஆக்சஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இந்த இந்த கிளவுட் ஃபைல் வந்துருச்சு பாத்தீங்களா, இந்த கிளவுட் ஃபைல் ஸ்டோர் ஆக்சஸ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ கிரியேட் டேட்டா பேஸ், நான் வந்துட்டு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றேன். எதுவுமே நான் பண்ணல, முன்னாடியே பண்ணல, இப்பதான் நான் பண்ண போறேன். ஸோ லொகேஷன் நமக்கு என்ன லொகேஷன் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இது இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்தியாவில் இருக்கோமா, ஸோ நமக்கு நியரஸ்ட் லொகேஷன் வந்துட்டு ஏஷியா. இது நான் பண்றேன், நீங்களும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன லொகேஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் எப்பயும் வந்துட்டு ப்ரொடக்ஷன் லெவல் போக போறது இல்லை. இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் லெவல் போக போகுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஓகே, நமக்கு கிளைண்ட் வந்துட்டு இந்தியாவில் அதிகமாக இருப்பாங்க, ஸோ அதனால நான் மும்பை சூஸ் பண்றேன் அப்படின்னு. நீங்க நம்ம சும்மா நம்ம பண்ண போறது அப்படின்னா என்ன வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் சரி மும்பைனே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் இங்க சொல்றோம். ஆஃப்டர் யூ செட் திஸ் லொகேஷன் யூ கேன் நாட் சேஞ்ச் இட் லேட்டர். இஃப் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் யுவர் டிஃபால்ட் கிளவுட் ஸ்டோரேஜ் வில் பி. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நான் ஒன்ஸ் நான் இதுக்கு கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா எனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இது வந்துட்டு என்ன மோட்ல இருக்க போகுது, ப்ரொடக்ஷன் மோட்ல இருக்கா இல்லை டெஸ்ட் மோட்ல வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ இது வந்துட்டு டெஸ்ட் மோட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஸோ லைக் இந்த மாதிரி இந்த ரீட் ரைட் இந்த பர்மிஷன்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இது ப்ரொடக்ஷன் மோடே நான் வந்துட்டு கொடுத்துட்றேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகே, ப்ரொவிஷனிங் கிளவுட் ஃபயர் ஸ்டோர். ஸோ ப்ரொவைட் பண்றாங்க நமக்கான ஒரு ஸ்பேஸை. ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஓகே, ஓகே.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க எனக்கான ஒரு விஷயத்த. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் நம்ம பார்த்த மாதிரி கிளவுட் ஃபைல் ஸ்டோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்னா டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இருக்காது, கீ வேல்யூ பேர்ல இருக்கும். கீ கீ வந்துட்டு ஒரு லைக் நம்ம மேப் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேப் ஒரு கீ அதோட வேல்யூ ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி. ஓகே புரியுது. ப்ரோ. ஓகே ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ரூல்ஸ் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இல்லைனா எனக்கு வந்துட்டு என்னோட அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு போதுமான பெர்மிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டும். இது வந்துட்டு என்னன்னா, இது வந்துட்டு ஃபால்ஸ்ல இருக்கு பாருங்களேன். அதாவது அலோ ரீட் ரைட் வந்துட்டு ஃபால்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டீப் டைவ் அடிச்சு இந்த கொரிலாம் நம்ம வந்துட்டு மனப்பாடம் பண்றதுக்கான அவசியம் இல்லை. நம்ம ஜஸ்ட் நம்ம இது என்னன்னா வந்துட்டு நம்மளோட ரூல்ஸ், இந்த இதுக்குள்ள இருக்கு நம்ம டேட்டா பேஸ்ல யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு செக் பண்றதுக்கு. ஸோ டிஃபால்ட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரும் ஆக்சஸ் பண்ணாத மாதிரி இருக்கும், ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நான் வந்துட்டு ட்ரூன்னு நான் மென்ஷன் பண்றேன். அவ்வளவுதான், ட்ரூன்னு மென்ஷன் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பப்ளிஷ் கொடுக்குறேன். செக்யூரிட்டி ரூல்ஸ் ஆல் டிஃபைன். ஸோ அவன் வந்துட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துட்டான். ஸோ நீங்க வந்துட்டு யார் வேணா உங்களோட ஆக்சஸ் பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டேட்டா பேஸை யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம், அதனால பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன். அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ ட்ரூ கொடுத்தாச்சு. ட்ரூ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கே போகிறேன். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எப்படி இருக்க போகுது, என்ன ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்க போகுது அப்படின்னா, இருங்க காட்டுறேன். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் என்ன ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னா, அதை நம்ம பார்த்த மாதிரி கீ வேல்யூ பேர் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதுல வந்துட்டு ரெண்டு டேம் மேஜரா யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷனு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். ஸோ ஒரு கலெக்ஷனுக்குள்ள எவ்வளோ டாக்குமெண்ட் வேணா இருக்கலாம். ஓகேங்களா, கலெக்ஷன் ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ அந்த கலெக்ஷனுக்குள்ள எவ்வளோ டாக்குமெண்ட் வேணா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட். இது எல்லாமே இது டாக்குமெண்ட் ஒன்று. ஆனால் இந்த டாக்குமெண்ட்டோட ஐடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐடி வந்துட்டு யூனிக்கா இருக்கணும். ஓகேங்களா, நம்மளால வந்துட்டு யூனிக்கா ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபயர் பேஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா யூனிக்கா வந்துட்டு நமக்கு ஒரு ஐடி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுவே ஃபயர் பேஸே நமக்கு ஒரு யூனிக்கா ஒரு ஐடி வந்துட்டு நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டாக்குமெண்ட் ஐடி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூனிக்காக இருக்கணும். ஆனால் இந்த கலெக்ஷன் வந்துட்டு ஒன்று தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு கலெக்ஷனுக்குள்ள இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒட்டுமொத்த இந்த ஃபயர் பேஸ் இந்த டேட்டா பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபயர் ஸ்டோர் டேட்டா பேஸ், இதில் எவ்வளோ கலெக்ஷன் வேணா இருக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு கிரியேட் பண்ணி காட்டுறேன். கலெக்ஷன் ஐடி வந்துட்டு அவன் கிரியேட் பண்ண சொல்றான். நான் வந்துட்டு கலெக்ஷனோட நேம் நான் கொடுக்குறேன். ஐடினா நம்ம நேம் கூட நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு யூனிக்கா இருக்கணும். ஓகேங்களா, ஸோ டாக்குமெண்ட் ஐடி கூட அவனே வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிப்பான். பட் ஆனால் கலெக்ஷன் ஐடி நம்ம தான் கொடுத்தாகணும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளோட நோட்ஸ் அப்ளிகேஷனுக்கே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன்ல டேட்டா என்ன டேட்டாஸ் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இருங்க. ஓகே, ஸோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு நோட்ஸ்லேயே நான் சேவ் பண்ணி வச்சுக்க போறேன். அவ்வளோதான், எனக்கு ஒரே ஒரு கலெக்ஷன் தான் தேவைப்பட போகுது இந்த இடத்துல. ஓகேங்களா, நோட்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன். ஸோ இந்த கலெக்ஷனுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வேணா இருக்கலாம். ஓகேவா, என்ன ரெக்கார்ட்ஸ் நான் எதை நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இருங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் நோட்ஸை தான் நான் வந்துட்டு மென்ஷன் பண்றேன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே எனக்கு வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ல இருக்க போகுது. இந்த டைட்டில் 1 ஒரு டாக்குமெண்ட், டைட்டில் 2 ஒரு டாக்குமெண்ட், டைட்டில் 3 ஒரு டாக்குமெண்ட், டைட்டில் 4 ஒரு டாக்குமெண்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ல இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ ஆனால் இது மொத்தமா வந்துட்டு நோட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கலெக்ஷன்ல தான் இருக்க போகுது. ஓகேங்களா, இப்போ இதுவே என்னோட ஆப்ல வந்துட்டு கொஞ்சம் நோட்ஸ்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதாவது வந்துட்டு வாய்ஸ் நோட்ஸ், இமேஜ் நோட்ஸ் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ வந்துட்டு அதுக்கு தனித்தனி கலெக்ஷனா நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிப்பேன். லைக் வந்துட்டு அதாவது டெக்ஸ்ட் நோட்ஸுக்கு தனியா ஒரு கலெக்ஷன், அதுக்குள்ள இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இமேஜ் நோட்ஸுக்கு தனியா ஒரு கலெக்ஷன், அதுக்குள்ள இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு தனித்தனியாக செட் பண்ணிப்பேன். இப்போ நம்மளோட ஆப் வந்துட்டு டெக்ஸ்ட் நோட்ஸ் தான் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் வச்சுப்பேன். ஸோ வச்சுட்டு ஸோ ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் ஐடி நம்மளை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண சொல்லுவோம்.
முன்னெல்லாம் வந்துட்டு நம்மளே கூட வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு டாக் 1, டாக் 2 அந்த மாதிரி கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா ஆட்டோ ஐடியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. இப்போ ஆட்டோ ஐடி இதுனா வந்துட்டு அவனே கிரியேட் பண்ணுவான். ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு யூனிக்கா ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுவான். ஸோ ஃபீல்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கதான் இந்த கீ வேல்யூ பேர் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ இந்த ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ இந்த லைக் இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு 1 அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த ஒன்னை வந்துட்டு நான் ஆக்சஸ் பண்ணணும், இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் அப்படின்ற இந்த ஒரு ஃபீல்டை நான் கால் பண்ணணும். இதுதான் கீ. இதை நான் கால் பண்ணாதான் இந்த ஒன் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஒன்னுன்ற இந்த வேல்யூ என்ன டைப்பா இருக்கணும் அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அது நம்பரா இருக்கணுமா, பூலியனா இருக்கணுமா, மேப்பா இருக்கணுமா, அரேவா இருக்கணுமா, ஓகேங்களா. மேப்னா வந்துட்டு நம்ம பார்த்தது ஆல்ரெடி. அரேனா ஒன்றும் இல்லை, லிஸ்ட். கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸ்ட்ரிங்னா நார்மல் ஸ்ட்ரிங், நம்பர்னா இன்டீஜர். ஸோ பூலியன்னா வந்துட்டு பூல் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மேப்னா நம்ம பார்த்த மாதிரி கீ வேல்யூ. அதுக்கப்புறம் அரேனா வந்துட்டு லிஸ்ட். நல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெறும் வந்துட்டு நல் அப்படின்ற மாதிரி வரும். டைம் ஸ்டாம்ப்னா அந்த டேட் டைம், அதான் டைம் ஸ்டாம்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஜியோ பாயிண்ட் அப்படின்னா வந்துட்டு லொகேஷன்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம டீப்பா போகலாம். இந்த ரெஃபரன்ஸ் ஜியோ பாயிண்ட்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்துட்டு இது மட்டும் போதும். நம்ம வந்துட்டு நல்லாவும் ஸ்டோர் பண்ணி வைக்க போறது இல்லை, அவசியம் இல்லை நமக்கு. அதனால நம்ம டைம் ஸ்டாம்ப் இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம், டேட்டா டைப்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் ஐடி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன நான் வந்துட்டு ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா டைட்டில் 1. இந்த ஃபீல்டோட வேல்யூ என்ன, ஓகே. இதுக்கான வந்துட்டு இப்போ வந்துட்டு இது ஃபீல்டு வந்துட்டு நான் என்னன்னு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஃபீல்டு நம்ம வச்சுக்க போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இருங்க ப்ரோ. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு ஓகே தானே ப்ரோ? ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் ஒரு டாக்குமெண்ட்ல. இப்போ கலெக்ஷன் நம்ம சொல்றோம், இது மொத்தமா ஒரு நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல டாக்குமெண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு நோட்ஸுமே ஒரு டாக்குமெண்ட் சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு நோட்ஸ்லயும் என்னென்ன டீடைல்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் சேவ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, டைட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டைட்டில்ன்ற ஃபீல்டு. ஸோ அது ஸ்ட்ரிங் தான் ஆப்வியஸா. ஸோ அது வந்துட்டு என்ன இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு டம்மியா வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஆட் பண்றது, ஃபீல்ட் ஆட் பண்ணோம்னா இங்க ஃபீல்ட் ஆட் பண்ணிட்டே நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நான் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். ஓகே. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இதுவும் வந்துட்டு அப்படியே வச்சுக்க போறேன், நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைம் நான் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். டேட் அண்ட் டைம் ஆட் பண்ண போறேன். டேட் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், டைம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தான். சரி ஓகே, நம்ம டேட் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், டைம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். டேட்டு. ஸோ இது நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக தான் நான் வந்துட்டு ஸ்டோர் பண்றேன். ஏன்னா நான் இங்கே நான் ஸ்பிளிட் பண்ணிடுறேன்ல ப்ரோ. நான் அதாவது டேட் டைம் நான் எடுக்கிறேன். நான் டேட் டைம் டேரக்டா நான் ஸ்டோர் பண்ணா வச்சுக்கோங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துட்டு டைம் ஸ்டாம்பா எடுத்துக்கும். ஓகேங்களா. ஆனா நான் என்ன பண்ண போறேன், நான் ஸ்டோர் பண்றதே நான் ஸ்பிளிட் பண்ணியே நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகேவா ப்ரோ? ஸோ நான் அப்படியே நான் ஈஸியாக நான் வந்துட்டு காமிச்சிடலாம்ல. ஸோ அதனால நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்னே நான் வச்சுக்கிறேன், எனக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸுமே இல்லை. ஓகே. ஸோ அதாவது இது வந்துட்டு நமக்கு எங்க நமக்கு காட்ட போகுது அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுல இங்கே நமக்கு வந்துட்டு காட்டணும். ஓகே. ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு டேட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கலர் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், என்ன கலர் அப்படின்றத. ஸோ கலரும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்ல தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வேற டைப்ஸ் எதுவுமே இல்லை, கலருக்குன்னு தனியாக ஒரு டைப் இல்லை. ஸோ அதனால நம்ம அப்படியே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை நம்ம எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ஓகே நம்பர் ஓகே ஃபைன். இங்கே வந்துட்டு கலர் சூஸ் பண்ணுறேன். கலர்ல வந்துட்டு என்ன கலர் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பின்டு மெசேஜ், அன்பின்டு மெசேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பண்றேன் ப்ரோ. நம்ம ஆனால் அப்ளிகேஷன்ல நம்ம அதை நம்ம எடுத்துட்டு வரதுன்னா அது பண்ணலாம். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. நீங்க வேணா அது வேணா ட்ரை பண்ணுங்க. பின் எப்படி எடுத்துட்டு வருது, அன்பின் அதை நான் சொல்றேன். அதுக்கு தனியா ஒரு இது இருக்கு, அதை நான் சொல்றேன் ப்ரோ. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம டேட்டா நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு பூலியன். ஓகேங்களா. ஸோ பூலியன் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஒன்னு ட்ரூவா இருக்க போது, இல்ல ஃபால்ஸா இருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு இதை ஃபால்ஸ்ல வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ நம்ம என்னென்ன வேல்யூவோ நம்ம அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா டைட்டில் 1. ஐயோ எஸ்கேப் கொடுத்துட்டேன். எஸ்கேப் கொடுத்தோன்னா எல்லாமே போயிருச்சு. இருங்க ஒரு நிமிஷம். நம்ம சேவ் கொடுத்துருந்தா என்ன பிரச்சனையே இருந்திருக்காது. எஸ்கேப் கொடுத்தனால அப்படியே போயிருச்சு. ஆட்டோ ஐடி இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆனதை தவிர்த்து வேற ஏதோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே. டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, டேட்டு,
டைமு பிண்ட். ஓகே, இது வந்துட்டு பூலியனு. ஸோ இதை ஃபால்ஸ் வச்சுக்க போகிறேன். டைட்டில் வந்துட்டு டைட்டில் ஃப்ரம் Firebase, டைட்டில் ஃப்ரம் டிஸ்கிரிப்ஷன். இது நம்மளால பண்ண முடியுமா? இப்போ மட்டும்தான் கிரியேட் பண்ண மட்டும்தான் எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. இருங்க நான் காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு இப்போதைக்கு இவ்வளவு டேட்டாஸ் நான் வந்துட்டு போட்டிருக்கேன், என்ட்ரி போட்டிருக்கேன். இப்போ சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு ஒரு கலெக்ஷன். ஸோ இதுல இந்த மாதிரி மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த டேட்டா பேஸ்ல மல்டிபிள் கலெக்ஷன் இருக்கலாம். ஒரு கலெக்ஷனுக்குள்ளேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள இன்னொரு கலெக்ஷன் நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு நெஸ்டடா வந்துட்டு போயிட்டே இருக்கும். இதுக்குள்ள இன்னொரு கலெக்ஷன், இதுக்குள்ள இன்னொரு, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நமக்கு வந்துட்டு அவ்வளோவா தேவையும் இல்லை. நமக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனுக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் இருக்க போகுது. இந்த மாதிரி யூஸ் கேஸ்லாம் எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு மொத்தமா ரீட் ரைட் ஆப்ரேஷன் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா காஸ்ட் வரும். ஒரு குறிப்பிட்ட ரீட் ரைட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மல்டிபிள் கலெக்ஷன்லாம் ரீட் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட் ஆகுது. அப்படின்னா ஒரு கலெக்ஷனுக்குள்ளேயே நான் வந்துட்டு நெஸ்டடா வச்சுப்பேன். பட் ஆனால் அதுவுமே காசு தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரீடு வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்றதுக்காக, காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்காக அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ, ஒரு கலெக்ஷனுக்குள்ள ஒரு மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. அந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள ஃபீல்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் தான் இது. ஸோ இது நம்ம ஆட் பண்ண ஃபீல்ட்ஸ் இந்த 3 இது. ஸோ இதை நான் இப்போ ஆட் பண்றேன். என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா, இருங்க, நம்ம அங்க என்ன வேல்யூ போட்டிருக்கோம் பார்க்கணும். ஓகே. ஸோ டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2024 10/02. ஓகே ஃபைன். இன்னைக்கு டேட்டு. ஸோ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். லைக் வந்துட்டு 1925 சம்திங் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஃபைன். இப்போ இந்த டேட்டா பேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் இருக்கு. அந்த கலெக்ஷன்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. நம்ம மேனுவலா கிரியேட் பண்ண ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இப்போ நம்ம மேனுவலா வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போ இது நம்ம இப்போதைக்கு நம்ம சாம்பிளுக்கு மேனுவலா கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம இந்த நோட்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எப்படி டைனமிக்கா கிரியேட் பண்ண போறோம்னு பாக்குறோம். ஒரு வாட்டி இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணும்போதும் எனக்கு வந்துட்டு ஒரு டாக்குமெண்டா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள இந்த ஃபீல்ட்ஸ், இந்த வேல்யூவும் வந்துட்டு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தென் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஹோம் ஸ்கிரீன்ல வந்துட்டு அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போறேன். என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ இப்போ அதை நம்ம எப்படி போர்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கோடிங் போகலாம். ஓகே. இதெல்லாம் புரிஞ்சதில்ல ப்ரோ உங்களுக்கு? ஓகே ப்ரோ. ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ஃபைன். ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, கிரியேட் பண்ண அந்த கலெக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதுல இருக்கிற டேட்டாவை வந்துட்டு நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம மொத்தமா அது எல்லாத்தையும் நம்ம எழுதி நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனியா ஒரு ஃபைல் நம்ம வச்சுக்கலாம். லிப்ல வந்துட்டு டிபி சர்வீசஸ், ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டிபி ஃபைல் ஸ்டோர். ஸோ இந்த மாதிரி நேம் வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்துட்டு டிபி ஃபைல் ஸ்டோர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல இந்த டிபி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, மாங்கோ யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம், நிறைய டிபி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு டிபி ஃபைல் ஸ்டோர் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு நோட்ஸ்ல ஃபைல் ஸ்டோர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வெறும் டிபின்னு கொடுத்தாலும் ஓகே தான், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும், யூஸ் கேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி. சரி, ஓகே, நம்ம என்ன பண்றோம், இதில் இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னு நமக்கு புரியும். அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு மெயின் டாட் எனக்கு தேவை கிடையாது. டிபெண்டன்சிலாம் ஆட் பண்ணியாச்சு. பப்ஸ்பெக் யாமலும் தேவையில்லை. ஸோ இது உள்ள வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே நோட்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக்கான இந்த நோட்ஸை வந்துட்டு இந்த பில்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக
டைனமிக்காக நம்ம பாஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பார்த்துடலாம். தூக்கி இங்கே வச்சிடலாம். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு இந்த இதில் நமக்கு தேவையான கோட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிபி ஃபைல் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர், ஓகேங்களா. இது வந்துட்டு எந்த பேக்கேஜ்ல இருந்து வருதுன்னு பாருங்க, கிளவுட் ஃபயர் ஸ்டோர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ்ல இருந்து வருது. ஸோ இதுதான் நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணோம்ல அந்த இது, ஓகேங்களா. ஸோ இந்த ஃபயர்பேஸ் ஃபயர் ஸ்டோர் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா. ஃபயர் ஸ்டோர் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம், ஓகேங்களா. இதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லும் போது தெரியும். ஸோ அதுக்கான இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. லைக் வந்துட்டு ஒரு அந்த கலெக்ஷன் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்றதுக்கு இது நமக்கு தேவை. ஸோ நான் வந்துட்டு டேரக்டாவே இப்படி நான் இதை மட்டும் நான் இந்த ஃபயர் ஒரு கோடுக்கும் ஃபயர் பேஸ் ஃபயர் ஸ்டோர் டாட் இன்ஸ்டன்ஸ் போட்டு பண்ணிடலாம். பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது பெருசா இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதோட இன்ஸ்டன்ஸை வந்துட்டு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா. இந்த ஃபயர் ஸ்டோர் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் கால் பண்ண போறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வாய்டு மெத்தட் ஒரு மெத்தட் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த மெத்தட் வந்துட்டு எதுக்குன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா fetch நோட்ஸை ஃபெச் பண்றதுக்காக, ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த இன்ஸ்டன்ஸை கால் பண்றேன். அதாவது ஃபயர் ஸ்டோர் டாட் போட்டோனே தெரியும் என்னென்ன இருக்கு பாருங்க, கலெக்ஷன் இருக்கா. ஸோ கலெக்ஷன் என்ன கலெக்ஷன் அப்படின்றத நான் வந்துட்டு மென்ஷன் பண்றேன், ஓகேங்களா. என்ன கலெக்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்றேன். நம்மளோட கலெக்ஷன் நேம் என்ன, நோட்ஸ், ஓகே. ஸோ அதை நான் அப்படியே கொடுக்குறேன், நோட்ஸ், ஓகே ஃபைன். இதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் எல்லாம் வந்துருச்சு. இதை வந்துட்டு நான் வந்துட்டு கெட் பண்றேன், ஓகேங்களா. இதை நான் வந்துட்டு கெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட டைப் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு query ஸ்னாப்ஷாட்டா இருக்கும். இந்த query ஸ்னாப்ஷாட்டை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா வந்துட்டு மேப்ல போட்டு நான் வந்துட்டு பண்ணலாம். இல்லைன்னா நான் வந்துட்டு டைரக்டா ஏங்க நான் உங்களுக்கு சிம்பிளர் வேவா நான் சொல்றேன். மெத்தட் கூட நமக்கு வந்துட்டு கிரியேட் பண்ண வேணும். ஓகே, நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்னா என்னன்னா டேட்டா. ஸோ இந்த கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணும். இந்த பாருங்க ஸ்ட்ரீம்னு இருக்கா. ஸ்ட்ரீம்னா என்னன்னா உடனுக்குடனே லைக் வந்துட்டு இப்போ லைவா சேஞ்சஸ் ஆகும்ல. ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? ப்ரோ கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வெளில வந்துட்டேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. இப்போ ஒரு 1 மினிட் தான் ப்ரோ ஆச்சு. ஓகே ப்ரோ. நீங்க வந்துட்டு எதனால ப்ரோ கேட்டீங்க? இதை இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு கேட்டீங்களா ப்ரோ? அது அங்கதான் ப்ரோ ஸ்டாப் ஆச்சு. ஓகே ப்ரோ. ஒன்னும் இல்ல ப்ரோ. இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான் இங்க இந்த மெத்தட்ல வந்துட்டு ஃபெச் பண்றேன். அடுத்த மெத்தட்ல என்ன பண்ணுவேன், அதாவது வந்துட்டு ஆட் பண்ணுவேன் நோட்ஸ். அடுத்த மெத்தட்ல என்ன பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாமே ஒன்னொன்னு பண்ணும்போதும் எனக்கு இந்த மாதிரி ஃபயர் பேஸ் ஃபயர் ஸ்டோர் டாட் இன்ஸ்டன்ஸ்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இதை கால் பண்ணி என்னால் யூஸ் பண்றதுக்கு காண்டா இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸா ஒன்று கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் மொத்தமா நான் இங்க வந்துட்டு ரீட் பண்ணி காட்ட போறேன் ப்ரோ. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், அந்த டாட் கலெக்ஷன் கொடுத்துட்டேன். அந்த கலெக்ஷனோட நேம் என்னன்றது கொடுத்துருந்தேன். கொடுத்து முடிச்சுட்டு டாட் ஸ்னாப்ஷாட்னா என்ன பண்ணும் அப்படின்னா இங்க பாருங்க, இது வந்து ஸ்ட்ரீம் பண்ணும். லைக் வந்துட்டு ஒரு ரியல் டைம் சேஞ்சஸையும் ஸ்ட்ரீம் பண்ணும். லைக் வந்துட்டு ஆட் பண்ணா உடனே டிஸ்பிளே பண்ணும், டெலிட் பண்ணா உடனே வந்துட்டு டெலிட் ஆயிடும். ஸோ எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அட் டைம்ல வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதான் ஸ்ட்ரீம். ஸோ நான் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த டைப்ல இருக்குன்னா query ஸ்னாப்ஷாட் டைப்ல இருக்கு. சரி ஓகே, நான் இதை சிம்பிளரா நான் கால் பண்றதும் நான் எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ பாருங்க, ஜஸ்ட் நான் வந்துட்டு போயிடுறேன், இங்க வந்துட்டு ஸோ இந்த மெசன்ட்ரி ஓகே. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்ட்ரீம் பில்டர்னு ஒன்று இருக்கும், ரேப் வித் ஸ்ட்ரீம் பில்டர்ல ரேப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்ஷன் நம்ம எப்பயுமே நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா query ஸ்னாப்ஷாட் டைப்ல தான் இருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கலெக்ஷன்னா query, ஓகேங்களா, டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட். ஸோ அதாவது கலெக்ஷனை நான் ரீட் பண்ணும்போது query ஸ்னாப்ஷாட்ல ரிட்டர்ன் பண்ணுவோம். எனக்கு டாக்குமெண்ட் ரீட் பண்ணும்போது டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட்ல ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸ்னாப்ஷாட்னா ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் லைக் டேட்டா. ஓகே ப்ரோ? அப்படி மட்டும் ஞாபகம் வச்சு. ஓகே. இப்போ நம்ம கலெக்ஷன் தான் நம்ம இது பண்றோம். ஸோ அதனால ஸ்னாப்ஷாட் கொடுத்ததுனால query ஸ்னாப்ஷாட் வந்திருக்கு. அந்த டைப் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு. இப்போ நான் ஸ்ட்ரீம் பில்டர்ல நான் அதோட டைப் நான் வந்து டிஃபைன் பண்ணுவேன். டிஃபால்ட்டா ஆப்ஜெக்ட்ல இருக்கு. இப்போ நான் என்ன வந்துட்டு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா query ஸ்னாப்ஷாட்
அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸ்ட்ரீம் எதை ஸ்ட்ரீம் பண்ணணும், அதாவது லைவா எதை நீங்க ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா? நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் இங்க, டிபி டிபி ஃபயர் ஸ்டோர், என் கிளாஸ் டைம் என்ன கொடுத்தேன், ஓகே, டிபி ஃபயர் ஸ்டோர் டாட் fetch notes அப்படின்றத நான் வந்துட்டு கால் பண்ணலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது எனக்கு ரிட்டர்ன் பண்ற டைப் என்னவா ரிட்டர்ன் பண்ணணும், எனக்கு வந்துட்டு என்னவா ரிட்டர்ன் பண்ணணும்னா query snapshot டைப்பா ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா நான் இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன், void மெத்தட்ல கால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துட்டேன், void வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இது வந்துட்டு என்ன டைப்ல ரிட்டர்ன் பண்ணதோ இது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துட்டு வந்துடும். ஸோ அதனால வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதுவே டைப் எடுத்துக்கும். ஸோ ஓகே ஃபைன், அதே டைப் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் வந்தாச்சு. ஓகேங்களா? அந்த கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஸ்னாப்ஷாட்ல தான் எனக்கு வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு குட் ப்ராக்டிஸ்க்காக. ஸோ இப்போ வந்துட்டு ஒருவரோட இன்டர்நெட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், டேட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த கலெக்ஷன் அப்படியும் பார்த்துக்கலாம், லைக் வந்துட்டு இந்த நோட்ஸ்ன்ற கலெக்ஷனே இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன ஆகணும், இப்போ நான் நோட்ஸ்ன்னு கொடுத்துட்டேன், நான் வந்துட்டு நேம் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன், நோட்ஸ் வேற மாதிரி நேமோ இல்லை ராங் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஷாட் ஆஸ் டேட்டா, அந்த ஸ்னாப்ஷாட் இருக்குல்ல, நம்ம இந்த கலெக்ஷன் ஸ்னாப்ஷாட்டை நம்ம வந்துட்டு டிசைன் பண்றோம், இதுல ஏதாச்சும் டேட்டா இருக்கான்னு செக் பண்றோம். ஸோ இதுல இப்ப பாருங்க நாட் போடுறேன், ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த எக்ஸ்கிளமேட்டரி போட்டதுனால நாட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ என்னன்னா வந்துட்டு கலெக்ஷன்ல டேட்டா இல்லைன்னா எனக்கு எதை ரிட்டர்ன் பண்ணணும்ன்றதை நான் இங்க போடலாம். அதாவது சம்திங் வென்ட் ராங் அப்படின்ற மாதிரி ஸ்கிரீன் போடலாம். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல சைல்டு, அந்த சைல்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன போடுறேன்னா சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு ஒண்ணும் இல்ல, லோடிங் ஐகான் மாதிரி ஒன்று சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே ப்ரோ. ஓகே, இப்ப பாருங்க சுத்திக்கிட்டே இருக்கு, இருங்க. ஸோ ஓகே வந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு ஏதோ நம்ம ஸ்னாப்ஷாட்ல வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே ப்ரோ, இருங்க நம்ம வந்துட்டு பார்க்கலாம், அது நம்ம என்ன எதுன்னு பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ்ல வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கோ இது வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றது இந்த மெசென்ட்ரிக் ரிவ்யூ இந்த கவுண்ட்டை சொல்லிட்டேன், இதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம எல்லாமே நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணணும், லைக் வந்துட்டு உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிருக்கோம்ல இந்த மேப்ல இருந்து எல்லாமே நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சொல்லிட்டோம் இது வந்துட்டு கலெக்ஷன் தான் இது வந்துட்டு கெட் பண்ணுது அப்படின்றத சொல்லிட்டோம். ஒரு நிமிஷம் வரும். ஸோ எப்பயுமே நம்ம இன்டர்நெட்ல இருந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் லேண்டிங் பண்றது ரொம்ப நல்லது. ப்ரோ So, நம்ம பண்றோம்ல, ஆமா ப்ரோ, இதுதான் ஏபிஐவா ப்ரோ? இல்ல ப்ரோ, எப்படி சொல்றது அப்படின்னா வந்துட்டு லைக் இப்போ ஃபயர் பேஸ் இருக்குல்ல ப்ரோ, அந்த ஃபயர் பேஸோட வந்துட்டு கனெக்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ஒரு டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோம். லைக் வந்துட்டு இப்போ அதுக்கான கன்ஃபிகரேஷன்லாம் வந்துட்டு பண்ணோம்ல ப்ரோ, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏபிஐ மூலியமா நம்ம பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பட் ஆனா முழுசா இதுதான் ஏபிஐ அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்ற முடியும். மேபி இப்படி வச்சுக்கலாம் ப்ரோ, ஒரு டேட்டா பேஸ் இருக்கு, அந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஃபயர் பேஸ் ஏபிஐ நமக்கு தேவை. ஓகே ப்ரோ, அந்த ஃபயர் பேஸ் ஏபிஐக்காக ஒரு சில கன்ஃபிகரேஷன்லாம் நம்ம பண்றோம்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல பண்ணோம்ல, அதெல்லாம் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் இங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏபிஐ கீழே இருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஏபிஐ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்ம. ஓகே ப்ரோ, ஏன்னா இப்ப நம்ம வெப்ல எல்லாம் பண்ணும்போது போஸ்ட்மேன்ல போர்ட்லாம் செக் பண்ணுவோம் ப்ரோ, இதெல்லாம் எதுவுமே பண்ணல, அதான் கேட்குறேன். ஓகே ப்ரோ, அது ஒன்றும் இல்லை ப்ரோ, போஸ்ட்மேன் நான் இந்த இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இன்ஸ்டால் பண்ணா அதுவுமே செட் பண்ணலாம் ப்ரோ. ஜஸ்ட் அது போஸ்ட்மேன் போட்டு கெட் கொடுக்குறோம்ல, கெட் கொடுத்துட்டா ஸோ எல்லாம் வந்து ஓகே ப்ரோ, இல்ல ஓகே. தேவையில்லைன்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே. ஆமா ப்ரோ, அது வந்துட்டு தேவையில்லை தான் ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் அது கனெக்ஷன் செக் பண்றதுக்கு தானே ப்ரோ. லைக் வந்துட்டு இப்போ நம்ம கனெக்ஷன் அது 200 ஸ்டேட்டஸ் கோட் வந்துட்டு கரெக்டா இருக்கான்னு பாக்குறது தானே. ஸோ அது ஓகே தான், அது பாத்துக்கலாம் ப்ரோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும், கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம போஸ்ட்மேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிராஸ் செக்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னா நான் டேரக்டா நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ ஓகே ஃபைன். ஓகே, ஸோ வந்துட்டு பிரிண்டி. ஸோ இது ஒரு இதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ரம் கேட்ச். ஓகே, ஸோ அப்போ இதில் வந்துட்டு எந்த விதமான எக்ஸெப்ஷனுமே இல்லை.
ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க ரிட்டர்ன் பண்ணாம நான் விட்டுருக்கேன் ப்ரோ. அதனால தான் ப்ரோ எதுவுமே வந்துட்டு லோட் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட்ல டேட்டா இருந்திருக்கு. அதனால தான் இந்த சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃபெயில் ஆயிட்டு இந்த டிஃபால்ட்டா நம்ம அந்த மெசன்ட்ரிக் ரிவ்யூ இருக்குல்ல, அது வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஓகேவா ப்ரோ? அப்போ நமக்கு வந்துட்டு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இங்க ஏதோ ஒரு எரர் காட்டுது, இது மட்டும் செக் பண்ணிக்கணும். இடன் மெத்தட் failed to load provider installer, no acceptable com.google.android gms provider local version. இதெல்லாம் என்னன்னு தெரியல, புதுசா இருக்கு, பார்ப்போம். The class context is special file to report request. ஓகே, ஸோ இது என்னன்றது தெரியல, எனக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, பார்க்கலாம். Failed to get service from broker. Unknowing calling package name com.google android gms. ஓகே, இதெல்லாம் இந்த கூகுள் ஏபிஐ மேனேஜர்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ அதுக்கும் நம்ம ஃப்ளட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸுக்கும் என்ன ப்ராப்ளம் தெரியல. இருந்துச்சு அப்படின்னா அதோட லைன்ஸ் இருக்கும், என்ன லைன்ஸ் என்ன ஃபைல்ன்றது காட்டியிருப்பான். ஸோ காட்டல. ஸோ இதனால வந்துட்டு அப்ளிகேஷன் எந்த ப்ராப்ளம் ஆகலை. ஸோ எக்ஸப்ஷன் மாதிரியும் இல்லை இது. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இருங்க, இப்போ டிஃபால்ட்டா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மேப் லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். இது என்னன்னா மேலே வந்துட்டு ஸ்டாட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த மேப் லிஸ்ட். ஸோ இதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன், ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இது மொத்தமா கலெக்ஷன் ஃபுல்லா ஃபெச் பண்ணுவோம். இப்போ கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐட்ரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஒரு டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட்டும் நம்ம வந்துட்டு கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருங்க ஒன்று சொல்றேன். அது வந்துட்டு டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். மெசன்ட்ரிக் ரிவ்யூ வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்னாப்ஷாட் டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்டும் நான் ரீட் பண்ண போறேன், அதுல இருக்கக்கூடியது டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட். ஸோ நோட் ஓகே ஃபைன். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் டாட் டேட்டா. ஓகேங்களா? ஸ்னாப்ஷாட்ல இருக்கக்கூடிய டேட்டா தான் டாக்ஸ்னா டாக்குமெண்ட். ஓகேங்களா? இது வந்துட்டு எதனால வருது அப்படின்னா, நம்ம இது வந்துட்டு நல் செக் ஆப்ரேட்டர் இந்த டேட்டான்றது. ஸோ அதனால நம்ம இங்க நம்ம பாஸ் பண்ணி ஆகும். பாஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன். இருங்க, ஏதோ இஷ்யூஸ் வருது. வேல்யூ ஆஃப் லிஸ்ட் query டைப் டேட்டா டாக்ஸ். ஓகே ஃபைன். இது ஒரு நிமிஷம் இருங்க. வேல்யூ ஆஃப் லிஸ்ட் query data start with conversion to variable. ஓகே, இது வந்துட்டு லிஸ்டா ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு டாக்ஸ் நான் கொடுத்தேன் இல்லையா, ஸோ டாக்ஸ் கொடுத்ததுனால இது வந்துட்டு மொத்தமா இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே. இப்போ இந்த கலெக்ஷன் இருக்கு, இந்த கலெக்ஷன்ல ஒரு 10 டாக்குமெண்ட் இருக்கிறதுனால வந்துட்டு இது 10 டாக்குமெண்ட்டையும் ஒரு லிஸ்டா வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. பட் ஆனா எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடியது மட்டும் தான் தேவை. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த மெசன்ட்ரிக் ரிவ்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸ் நான் எடுக்க போறேன். ஓகேங்களா? அப்போ நான் வந்துட்டு லென்த்துமே நான் பாஸ் பண்ணி ஆகணும். இங்க லென்த் வந்துட்டு மேப் லிஸ்டோட லென்த்தை பாஸ் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருங்க, ஸோ இந்த ஸ்டெப்பை வந்துட்டு இங்க பண்றேன். ஓகே, இங்க வந்துட்டு லென்த்னு வச்சுக்கிறேன். நோட்ஸ் லென்த். ஓகே, நோட்ஸ் லென்த் டாட் லென்த் போட்டோன்னு, அதாவது லிஸ்ட்ல நம்ம எப்பயும் லென்த் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணுவோம், லென்த் ஆக்சஸ் பண்றதுக்கு டாட் லென்த் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட லென்த் எவ்வளோ, அந்த டாக்குமெண்ட் எவ்வளோ லென்த்ல இருக்கும், ஸோ அது வந்து நோட்ஸ் லென்த்ல ரிட்டர்ன் ஆயிடும். நோட்ஸ் லென்த் அப்படின்றதுல இந்த இன்ட். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன், இந்த ஐட்டம் கவுண்ட்ல நான் பாஸ் பண்ண போறேன். இப்போ எனக்கு வந்து 1 பாஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீல்ட்ஸை கெட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டாக்குமெண்ட் ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் எப்படி ஐட்ரேட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஓகே ப்ரோ, அந்த டாக்குமெண்ட் ஐட்ரேஷன் உங்களுக்கு வந்து புரியுதா என்ன பண்ணிருக்கோன்னு? புரியுது ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் ப்ரோ, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி கிளியரா சொல்லிக்கிறேன். எப்படின்னா, இப்போ வந்துட்டு லைக் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கலெக்ஷன் இருக்குல்ல, நம்ம இந்த ஃபெச் நோட்ஸ்ல வந்துட்டு மொத்தமா நம்ம இந்த கலெக்ஷன் ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்றோம். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், இது கலெக்ஷனாலே இந்த query ஸ்னாப்ஷாட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மொத்த இந்த கலெக்ஷனையும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்றோம். ஸ்ட்ரீம் பண்றதுக்கு டாட் ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரீம் ஆயிடும். ஸோ ஒரு ஸ்ட்ரீம் பில்டர்ல போட்டேன். ஸ்ட்ரீம் பில்டர் அப்படின்றது ஒரு விட்ஜெட். ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம் பண்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். லைக் லைவ் டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுல பாஸ் பண்ணிட்டேன்.
பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பில்டர்ல வந்துட்டு கான்டெக்ட் அப்புறம் ஸ்னாப்ஷாட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். இந்த ஸ்னாப்ஷாட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டேட்டாஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இல்லைன்னா வேஸ்ட் தானே அப்படின்னும் போது ஸோ ஃபர்ஸ்ட் இல்லைனா நாட் ஸ்னாப்ஷாட்ல டேட்டா இல்லைனா எனக்கு சென்டர்ல ஒரு சர்க்கிள் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் காட்டுறேன். அப்படி இருந்துச்சுன்னா அதோட லென்த்தை வந்துட்டு கெட் பண்ணு. லென்த்தை கெட் பண்றதுக்கு வந்துட்டு ஸ்னாப்ஷாட் டேட்டா கொடுத்தேன் அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த கலெக்ஷனோட டேட்டா எனக்கு கிடைச்சிடும். டாக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு லிஸ்டா கிடைக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், லிஸ்டா ஒரு 10 இது இருக்குன்னா எனக்கு வந்துட்டு 10மே ஒரு லிஸ்டா கிடைக்கும். நான் வந்துட்டு என்ன பண்ணணும், அதோட லென்த் எடுக்கணும். ஸோ டாட் லென்த் யூஸ் பண்ணிட்டு அதோட லென்த் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட லென்த் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ லென்த் நான் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை இன்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு இந்த ஐட்டம் கவுண்ட்ல நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா ப்ரோ? இப்போ எனக்கு வந்துட்டு லென்த் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள இருக்கிற இந்த ஃபீல்ட்ஸ்ல ஆக்சஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? எதுக்குன்னா அதை யூஸ் பண்ணி தானே இங்க நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்துட்டு ஆமா வேல்யூ பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ இருங்க இப்போதைக்கு இது இப்படி இருக்கு, ஏன்னா இல்லைன்னா எரர் காட்டிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட், இப்போ அது எல்லாமே எனக்கு வந்துட்டு மேப்பா நான் வந்துட்டு கெட் பண்ண போறேன். ஓகே ப்ரோ? ஸோ மேப் ஆஃப் டேட்டா, நோட் டேட்டா. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்னாப்ஷாட் டேட்டா அதேதான். ஸ்னாப்ஷாட் டேட்டா டாட் டாக்ஸ் ஆஃப் இந்த இண்டெக்ஸ் பாஸ் பண்ண போறேன். ஓகேவா ப்ரோ? இண்டெக்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ண போறேன். இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த டைப்ல இருக்கு. ஸோ நீங்க வந்து மேப்ல ஆனா நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, உங்களோட டைப்பை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒன்னும் இல்லை, ஆஸ் மேப்னு நான் கொடுத்துட்றேன். அக்செப்ட் பண்ணிக்கும், இது எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல இருக்கிற எல்லாமே நான் வந்துட்டு மேப் வழியா ஆக்சஸ் பண்ண போறோம். டேட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே மேப் வழியா ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. புரிஞ்சுதா ப்ரோ? இந்த ஸ்டெப்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே தான் ப்ரோ. ஓகே. ஒன்னும் இல்ல ப்ரோ, நம்ம ஜஸ்ட் இண்டெக்ஸ் மூலியமா பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இவ்வளவு இண்டெக்ஸ்ன்றது லென்த் நம்ம கொடுத்துட்டோம். இங்க வந்துட்டு அவ்வளவுதான், ஐட்டம் பில்டர் வந்துட்டு இண்டெக்ஸ் வழியா ஐட்ரேட் ஆக போகுது. இப்போ வந்துட்டு 0th இண்டெக்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த 0th டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர போகுது. இந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்துட்டு நான் ஆக்சஸ் பண்றேன். ஸோ அதை வந்துட்டு மேப்பா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால மேப் நோட் டேட்டா ஈக்குவல் டு இது என்ன வேணா இருக்கலாம், நோட்டுன்னே நான் வச்சுக்கிறேன். நோட் ஈக்குவல் டு சம்திங் இதுவா இருக்க போகுது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், மேப்பா டைப் கேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கேஷ் டைப்போ எந்த விதமான ப்ராப்ளமும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணாது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க டிஸ்பிளே பண்றதெல்லாம் நோட் டைட்டில்னே இருக்கட்டும். நம்ம இது வந்துட்டு கீ நேம் முக்கியம். நம்ம என்ன கீ நேம் நம்ம கொடுத்துருக்கோமோ அதான் நம்ம அங்கே கொடுத்தாகணும். ஸோ டைட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் அப்படியே நான் விட்டுட்டேன். இங்க வந்துட்டு நோட் நான் கொடுத்துறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இருங்க நம்ம பார்க்கலாம். சரி, நோட். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க நம்ம கொடுக்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நோட் தான், எல்லாமே நோட்டு தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் டேட் டைம். ஸோ ஓகே, நம்ம இங்கே டேட் டைம் நம்ம மொத்தமாக நம்ம சேர்த்து எடுத்துருக்கோமா? ஓகே ஃபைன், ஏன்னா நம்ம லிஸ்ட்ல இருந்து பாஸ் பண்ணும்போது சரி ஓகே. இப்போதைக்கு நான் வந்துட்டு டேட் கொடுக்குறேன், நோட் டேட் டைம். ஓகே ஒரு நிமிஷம், நோட் டேட்ன்னு இருந்ததுல ஸோ நோட் டேட்னே கொடுக்குறேன். ஓகே, இது வந்துட்டு டைப் காஸ்ட் ஆகுறதுல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே எதனால அப்படின்னா வந்துட்டு அது ஏன்னா அது வந்துட்டு லிஸ்டா இருக்கு. ஸோ லிஸ்டா வந்துட்டு மேப்பா கன்வெர்ட் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் என்ன பண்றதுன்னு என்ன பண்ணலாம், .to லிஸ்ட்டும் போட முடியாது ஏன்னா இது வந்துட்டு ஒட்டு மொத்தமா இருக்கு. JSON query snapshot is not a subtype of. Okay fine. Document snapshot, docs query snapshot is not a subtype of. Okay. இது வந்துட்டு
என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட்ல வேணா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட் இது டிஎஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஓகே ப்ரோ. இது வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்துட்டு இது டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட்ல இருக்கு. ஸோ அதனால இது டைப்பே சுத்தமா வந்துட்டு வேறையா இருக்கு. நம்ம இதே லிஸ்ட்ல இருந்தா கூட நம்ம மேப்பா நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். மேப்ல இருந்தா லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். பட் ஆனா இங்க வந்துட்டு ப்ராப்ளம் என்னன்னா இது டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட்ல இருந்து இருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு இது பண்றதுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்லை. ஸோ வந்துட்டு இந்த டாக்ஸ் ஆஃப் இந்த இண்டெக்ஸ், ஸோ இந்த பர்டிகுலர் இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட்ல ஸ்டோர் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகேவா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன், இந்த டிஎஸ் டாக்குமெண்ட் ஸ்னாப்ஷாட்ல டேட்டா அப்படின்னு ஒரு இருக்கு, மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் நான் வந்துட்டு கால் பண்ண போறேன். இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு மேப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். ஓகேங்களா? அதை தான் நான் வந்துட்டு டைப் கேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, மெத்தட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் டைப் கேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபைன். இப்போ வந்து பாருங்க, ஸ்டோர் பண்றேன். வந்துருச்சு. ஓகேவா ப்ரோ? இப்போ பாருங்க, நம்ம டைட்டில் நம்ம ஃபயர் பேஸ்ல இருந்து நம்ம என்டர் பண்ண டைட்டில், அப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஃபயர் பேஸ்ல இருந்து என்டர் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த டேட் நம்ம என்ன டேட் நம்ம வந்துட்டு என்டர் பண்ணமோ, ஸோ அந்த டேட் வந்துட்டு நமக்கு விசிபிள் ஆயிடுச்சு. பட் ஆனால் நமக்கு இங்க என்னன்னா நம்ம டேட் அண்ட் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இது பாஸ் பண்ணிருந்தோம் இங்க மொத்தமா. ஆனா இங்க டேட் இருக்கா? ஸோ என்ன பண்ணலாம் அப்போ ப்ரோ? எல்லாம் பேசாம டேட்டுக்கும் டைமுக்கும் சேர்த்து ஒரே ஃபீல்ட் வச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட யூஐ படி அதுதான் இருக்கு. ஸோ அதனால அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுலயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றதுக்கு இங்க டேட் வச்சுக்கலாம். நீ கீழே வந்துட்டு எண்டில் இங்க டைம் வச்சுக்கலாம். ஓகேவா ப்ரோ? அந்த மாதிரி என்ன பண்ணலாம் யூஐல. இருங்க, நான் என்ன சொல்றேன்னு சொல்றேன். லைக் வந்துட்டு இன்னொரு ரோ சைல்டு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ இது ஸ்ட்ரிங்ல தான் இருக்க போகுது. எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நோட் ஆஃப் டைம். ஓகே. ஸோ டைமை ஜஸ்ட் ஷோகேஸ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஸோ டைம் வந்துருச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் எண்டு கொடுக்க போறேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட்ல இருக்க போகுது. மேலே இருந்தாலும் நல்லா இருக்கும், மேலே எண்ட்ல டாப் ரைட்ல இருந்தாலும் நல்லா இருக்கும், இங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். சரி, எந்த எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. ஆக்சிஸ் டாட் அலைன்மெண்ட் டாட் எண்ட் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு எண்டில் வந்துடும், எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ எதனால வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம பேடிங் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதனால தான் அவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த பேடிங்கும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் யூஏ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட சைஸை கம்மி பண்ண போறேன். கம்மி பண்ணிட்டு கலரை மாற்ற போறேன். ஸோ அப்போ கொஞ்சம் யூஏ பார்க்க நல்லா இருக்கும். டிஃபால்ட்டா 14 இருக்கும். ஸோ 12 வச்சு பார்க்கலாம். அப்புறம் கலர் வந்துட்டு ஒயிட் வைக்க போறேன். கலர் வந்துட்டு ஒயிட் வைக்க போறேன். ஓகே, ஒயிட் வச்சிட்டேன். ஸோ இன்னும் 10. ஓகே. இப்போ இது வந்துட்டு போல்டா இருக்க போகுது. ப்ரோ ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் ஸ்க்ரீன் ஷேரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப குட்டியாக தெரியுது. பட் ஆனால் என்னோட ரியல் டைம் டிவைஸில் பார்க்கும்போது எனக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. லைக் வந்துட்டு கொஞ்சம் விசிபிளாக தான் ப்ரோ தெரியுது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸ்டிக்கான மாதிரியும் இருக்குல்ல, லைக் அந்த 1925. ஓகே. அது இது ப்ரோ, அது வந்துட்டு கிளிச், கூகுள் மீட் கிளிச் அது. ஆனால் ஃபோனில் கரெக்டாக எந்த வித இஷ்யூவும் இல்லை. ஓகே, ஆர்டர் லோட் ஆகிட்டு இருக்கு, டைம் எடுக்குது என்டர்ல. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இந்த இஷ்யூ ஆகும் ப்ரோ. லைக் வந்துட்டு ஆர்டர் லோட் ஆகும் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில இப்போ ஆகி முடிச்சிடுச்சு. இன்னொரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா அது பாட்டுக்கு இன்ஃபினிட்டா வந்துட்டு ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரீரன் பண்ணுங்க. ரீரன் பண்ணா சரியாயிடும். ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். நான் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஹைட்டு வந்துட்டு ஒரு
10 ஸ்டாட்டிக்காக கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். ஓகே இப்போ வந்துட்டு ஒரு இது வந்துட்டு லோட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ரீட் பண்ணோம்னு தெரிஞ்சுக்கிறீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இங்க ரீட் பண்றோம். அப்புறம் அந்த கலெக்ஷன்ல இருந்து இந்த டாக்குமெண்டோட வேல்யூ லைக் லென்த் நம்ம கெட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்குள்ளேயும் ஹைட்ரேட் பண்றோம். இந்த இண்டெக்ஸ் வச்சு ஒரு டாக்குமெண்ட்குள்ளேயும் ஹைட்ரேட் பண்றோம். ஹைட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட டேட்டாவை எடுக்கிறோம். அதை மேப்பா கன்வெர்ட் பண்றோம். இதோட டேட்டா டைப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தோட டாப் லெவல் ப்ரோ. ஓகேவா? இன்ட்டு எல்லாத்தோட டாப் லெவல். ஸோ நீங்க எதுவாக வேணா டைப் காஸ்ட் பண்ணிக்கலாம், இங்க கரெக்டா ஒர்க் ஆகும். ஆனா மேப் தான் வந்துட்டு மீனிங்ஃபுல். ஏன்னா நம்ம மேப்பா தானே நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம் இங்க கீ வேல்யூவா. ஸோ அதனால மேப்பா பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃபைன், மேப்ல பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மேப் நேம் வச்சுட்டு நம்ம கால் பண்றோம். நோட்டு இது நேம் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். இப்போ வெறும் எல் கொடுக்குறேன், அப்போ என்ன ப்ராப்ளம் வரும் பாருங்க, நல் அப்படின்ற மாதிரி வருதா? ஓகே, ஸோ அதனால வந்துட்டு இது முக்கியம், கரெக்டா நம்ம கொடுக்கணும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்களுக்கு புரிஞ்ச அளவு எப்படி நம்ம ரீட் பண்ணி காட்டணும் அப்படின்றது இது ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, நான் இப்போ வந்துட்டு ரைட் பண்றதை நான் வந்துட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சேம் நம்ம இதுலயே நம்ம போறோம். போயிட்டு ஜஸ்ட் இங்க வந்துட்டு ரைட் நோட்ஸ். ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இருங்க நான் சொல்றேன். இங்க ரிட்டர்ன் பண்றத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணும். என்னென்ன பேராமீட்டர்னு சொல்றேன். இது அப்படியே சேம் தான். இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ண போறோம். கலெக்ஷன் என்ன கலெக்ஷன்ல ரைட் பண்ண போறோம் அப்படின்னு மென்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட்ல ரைட் பண்ண போறோம்ன்றத மென்ஷன் பண்ண போறோம். பட் ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நமக்கு டாக்குமெண்ட்டே தெரியாதுல்ல. ஏன்னா புதுசாக தான் டாக்குமெண்ட் கிரியேட் ஆக போகுது. அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அப்படியே விட்டுடலாம். கலெக்ஷனோட விட்டுட்டு ஆட் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஆட் கொடுக்க போறோம். ஆட் பண்ற டைப் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன டைப்ல ஆட் பண்றோம் அப்படின்னு, மேப்ல ஆட் பண்றோம். இங்க ரீட் பண்றது ரைட் பண்றது எல்லாமே வந்துட்டு மேப் தான். ஸோ மேப் அதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஓகே, நம்ம மேப்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போதைக்கு நான் வந்துட்டு நல்லா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆட்டோ டாக்குமெண்ட் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஆட் ஆயிடும். ஓகேவா ப்ரோ? புரியுதா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஓகே ப்ரோ. ஒன்னும் இல்லை ப்ரோ, இந்த மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதுவும் வந்துட்டு ரிட்டர்ன் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்ணிட்டு கலெக்ஷன் எந்த கலெக்ஷன்ல ரைட் பண்ண போறோமோ அந்த கலெக்ஷன் நேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்த டாக்குமெண்ட் நேம் தெரிஞ்சாதானே நம்ம டாக்குமெண்ட் நேம் மென்ஷன் பண்ண முடியும். இங்க நமக்கு டாக்குமெண்டோட நேம் நமக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், டாட் ஆட் கொடுத்துட்டோம். டாட் ஆட் கொடுத்ததுனால என்ன ஆயிடும்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா டாக்குமெண்ட் ஐடி நமக்கு ஆட்டோ ஐடி ஜென்ரேட் ஆச்சுல, அதே மாதிரி ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் ஆயிடும். இந்த ஆட் மெத்தட் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன ஃபீல்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுமோ இதுல நம்ம பாஸ் பண்ணலாம் ப்ரோ. இதோட டைப் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் டைனமிக். ஓகேங்களா? நம்ம மேப்பா தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். லைக் இந்த மாதிரி டேட் வேல்யூ, ஸோ இந்த மாதிரி பாஸ் பண்ண போறோம். ஓகே, அப்புறம் ஸோ நம்ம பாஸ் பண்ணோன்னா என்ன ஆக போகுதுன்னா, அதுவே பேக் எண்ட்ல வந்து இந்த நோட்ஸ்ல போயிட்டு இந்த அதே ஒரு ஆட்டோ ஐடி டாக்குமெண்ட் ஐடி கிரியேட் ஆயிட்டு அதே ஒரு ஃபீல்ட்ல ஆட் ஆயிடும். ஓகே ப்ரோ, புரியுதா? ஓகே ப்ரோ. ஆனா நீங்க நிறைய இது டாக்குமெண்ட் வந்தா பே பண்ணனும்னு சொல்லுங்க ப்ரோ. என்னது ப்ரோ? நிறைய டாக்குமெண்ட் வந்தா பே மாதிரி வரும் சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணா அது ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அது வந்துட்டு ரீட் பண்றாங்கல்ல, அது ரீடோட ரைட்ஸ் கிட்ட இப்போ நம்ம அப்ளிகேஷன் யூசர் வந்துட்டு அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? யூசர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh யூசர்ஸ் கிட்ட இருக்காங்க. 1 lakh யூசர்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு 10-15 டாக்குமெண்ட் வந்துட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்றாங்க. ரீட் ரைட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்புறம் தான் ப்ரோ நமக்கு வந்துட்டு பில் பண்ற மாதிரி விஷயம் வரும். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்றோம், யாரும் ரீட் பண்ண போறது இல்லை, நான் மட்டும் தான் வந்துட்டு ரீட் பண்ண போறேன். ஸோ அதனால எந்த விதமான இஷ்யூஸும் வர போறது இல்லை ப்ரோ. ஓகேவா? ஸோ ரொம்ப பெரிய அப்ளிகேஷன் லைக் வந்துட்டு நமக்கு கஸ்டமர் பேஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நம்ம பில்லிங் பத்தி நான் யோசிக்க வேண்டியதா இருக்கும் இப்போதைக்கு. ஸோ நம்ம பில்லிங் பத்தி யோசிக்காம டெவலப்மெண்ட்ல கான்சென்ட் பண்ணிட்டு ஓகே ரைட் ஓகே இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்றது. ஏன்னா இப்போ நான் என்னோட அப்ளிகேஷன் நான் வந்துட்டு ரன் பண்றப்ப இதை நான் வந்துட்டு இந்த ஏபிகே நான் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு கொடுக்க போறது இல்லை, ஒரு 10 பேருக்கு கொடுக்க போறது இல்லை, 20 பேருக்கு கொடுக்க போறது இல்லை. அவங்க எல்லாம் யூஸ் பண்ணா மேபி நான் யோசிக்கலாம், சரி ஓகே டாக்குமெண்ட் ரீட் ரைட் அதிகமாயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். இது வந்துட்டு நான் மட்டும் தானே ப்ரோ இது பண்றேன். ஸோ அதனால வந்துட்டு அவ்வளோ ரீட் அண்ட் ரைட்டும் வராது. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் வந்துட்டு எப்படி கால்குலேட் ஆகும்னா, இப்போ நான் பாத்தீங்களா இங்க வந்துட்டு
டிஸ்பிளே ஆயிருக்கு. இது வந்துட்டு ரீட். ஓகேங்களா? ரைட் வந்துட்டு என்னன்னா இப்போ அதான் நம்ம வந்துட்டு ரைட் பண்ண போறோம்ல, அது வந்துட்டு ரைட். அவ்வளவுதான் ப்ரோ. ரீடர் ரைட்ல வந்துட்டு என்னென்னலாம் சேரும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபுல்லா நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றது சேரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்டேட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே ஒரு ரைட்டு தான். இப்போ பாருங்க, இப்போ இது இருக்கு, இதுல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அப்டேட் பண்றேன், இது வந்துட்டு ட்ரூன் மாறும், இதுவுமே ஒரு ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு அழிக்கிறேன், இந்த பிண்டை நான் அழிக்கிறேன், இதுவுமே ஒரு ரைட்டு தான். ஸோ வந்துட்டு ஆடு, டெலீட்டு, அப்டேட்டு, இது மூணுமே வந்துட்டு ரைட்டுக்கு கீழே வரும். ரீட் பண்றது ரீட். ஓகேவா? ஓகேவா ப்ரோ? கேட்டகரி புரியுதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆட் பண்ண போறோம். இது வந்துட்டு நம்ம மேப் ஆஃப் ஸ்ட்ரிங்ல தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் நம்ம ஆட் பண்ண போறோம்னு தெரிஞ்சிச்சு. இது என்னென்ன டைப்லாம் ஆட் பண்ணணுன்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ பாருங்க, டைட்டில், ஸோ அதை நான் இங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னடு, பின்னடு அது வந்துட்டு ட்ரூனே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியாது, ஸோ நாளைக்கு கீழே இறக்கிக்கிறேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இருக்க போகுது, டேட் இருக்க போகுது. டேட் நம்ம பாஸ் பண்ணணும், அப்புறம் டைம் நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா ப்ரோ? இதெல்லாம் நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ இதுக்கான வேல்யூ நம்ம வந்துட்டு எப்படி ப்ரோ நம்ம கெட் பண்ணலாம், ஐடியா இருக்கா? இங்க நம்ம இதெல்லாம் பாஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம், இந்த வேல்யூலாம் நம்ம எப்படி நம்ம கெட் பண்ணலாம்? டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, டேட், டைம்லாம், கலர், அப்புறம் அந்த பிளஸ்ல போயிட்டு அது இல்ல ப்ரோ. லைக் வந்து சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்க சொல்றது புரியுது. எப்படின்னா இந்த பிளஸ்ல போயிட்டு இதை ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் வேல்யூஸ்லாம் நம்ம கெட் பண்ணலான்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே ப்ரோ. இப்போ ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஓகே நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி இதெல்லாம் அந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த டிக் பட்டன் இருக்குல்ல, டன் பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த மெத்தடை நான் வந்துட்டு கால் பண்ணிடுவோம் ப்ரோ. அப்போ இதுக்கான வேல்யூ எல்லாமே நான் வந்துட்டு பாஸ் பண்ணணும்ல, அதெல்லாம் எப்படி பாஸ் பண்ணலாம்? அதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷன் இல்ல ப்ரோ, சேம் இதே ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா பேராமீட்டர் மட்டும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ரெக்வயர்ட் பேராமீட்டரா நான் கெட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லாமே எனக்கு மேண்டேட்டரி. ரெக்வயர்ட் பேராமீட்டரா கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அவசியம் இல்லை ப்ரோ. என்னது ப்ரோ? கலர்லாம் வந்து ரெக்வயர்டா இருக்கணும் அவசியம் இல்லை ப்ரோ. ஆமா ப்ரோ. அப்போ வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெக்வயர்ட் நம்ம கொடுக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கலர் கொடுத்தா நீ வந்துட்டு என்ன கலரும் எடுத்துக்கோ, இல்லைன்னா ப்ளூல டிஸ்பிளே பண்ண அப்படின்ற மாதிரி பூலியன் வச்சு நம்ம செட் பண்ணிடலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. டிஸ்கிரிப்ஷனுக்கு ஷார்ட்டா வந்துட்டு டிஸ்க் நான் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்வயர்ட் என்னது டேட் இருக்க போகுது. ரெக்வயர்ட் மறந்துருச்சு, இது ஒரு நிமிஷம். ரெக்வயர்ட் டைம் இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இது தேவை கிடையாது, கலர் தேவை கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கலரோட டைப் என்னவா இருக்கும், கலரா இருக்குமா? சரி, ஆனால் இங்கே ஸ்ட்ரிங் தான், நம்மளால ஸ்ட்ரிங் டைப் தான் பாஸ் பண்ண முடியும். லைக் அதில் என்னென்ன டைப், ஸ்ட்ரிங், பூலியன், நம்பர், அந்த டைப் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்காகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. சரி, ஸ்ட்ரிங் கலர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இஷ்யூ வருது. எதனால அப்படின்னா, நான் வந்துட்டு ரெக்வயர்ட் பேராமீட்டர் இருக்குல்ல, ரெக்வயர்ட் பேராமீட்டர் போட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நான் ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸ் என்னால பின்னாடி கொடுக்க முடியாது, முன்னாடி தான் என்னால கொடுக்க முடியும். இது ஒரு கேட்ச் ப்ரோ, இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அதாவது நம்ம ரெக்வயர்ட் பேராமீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா, நான் இதுக்குள்ள ரெக்வயர்ட் பேராமீட்டர் அந்த ஃபீல்டும் இருக்கு, நான் ரெக்வயர்ட் பேராமீட்டர் ஃபீல்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரெக்வயர்ட் பேராமீட்டரை பின்ன போடணும், நான் ரெக்வயர்ட் எல்லாத்தையும் முன்ன போடணும். ஓகேவா ப்ரோ? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம இங்க நம்ம பாஸ் பண்ண போறோம். இந்த டைட்டில், டிஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு டேட்டு, டைமு, அப்புறம் வந்துட்டு கலர். கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, கலர் வந்துட்டு ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு, அதாவது எந்த கலருமே சூஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு என்ன கலர் நான் போட போறேன் அப்படின்னா கலர்ஸ் டாட் ப்ளூ போட போறேன். இல்ல அப்படின்னா அவன் என்ன கலர் கொடுத்துருக்கானோ அந்த கலர் போட போறேன். ஓகேவா ப்ரோ? அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். ஓகே, போட்டுட்டேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நம்ம
ஆட் நோட்ஸ் போகலாம், இந்த ஸ்க்ரீன் போகலாம். ஓகே, இங்கே அந்த டன் பட்டன் எங்கே இருக்கு? ஓகே, சேவ் பட்டன் இங்கே இருக்கு. ஓகே ஃபைன். எலிவேட்டட் பட்டன் சேவ் இல்லை, இது வேற. ஓகே, டன் பட்டன் இங்கே இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் நமக்கான லாஜிக் நம்ம எழுத போகிறோம். லைக் வந்துட்டு ரைட் நோட் ஃபர்ஸ்ட் என்ன கிளாஸோட கால் பண்ணும், டிபி ஃபைல் ஸ்டோர். இது கிளாஸ், இதை கால் பண்ணாலே போதும். இது ஆப்ஜெக்ட் கால் பண்ற மாதிரி, இந்த மாதிரி கால் பண்ணா டேரக்டா. இல்ல ஆப்ஜெக்ட் இல்லாம நான் யூஸ் பண்ணோம், கிளாஸ் நேம் வச்சு நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஸ்டாட்டிக்ல கொடுத்துக்கலாம். ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணா பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் எதுவுமே தேவை இருக்காம அப்படி போடலாம். இங்க என்ன ப்ராப்ளம்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஸ்டாட்டிக்ல யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அப்போ இதையும் நம்ம ஸ்டாட்டிக்ல ஆக்கி ஆகணும். இதே நம்ம ஸ்டாட்டிக்ல ஆக்கி ஆகணும். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரீட் பண்ணாம டைரக்டாவே நான் ஆக்சஸ் பண்றேன். ரைட் நோட்ஸ். இப்போ இதுல கலர் பாத்தீங்கன்னா எனக்கு தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சபடி எல்லாமே எனக்கு தேவை. ஓகே, டைட்டில் வந்துட்டு என்ன டைட்டில் கண்ட்ரோலர் வச்சிருக்கோம், டைட்டில் தான் கண்ட்ரோலரு. ஓகே, டைட்டில் டாட் டெக்ஸ்ட். ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன வச்சிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனா. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் டாட் டெக்ஸ்ட் என்ன பாஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் பாஸ் பண்ணும். டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டு, டேட் நம்ம வந்துட்டு இங்கே ஸ்டிங்காக கன்வெர்ட் பண்ணியிருப்போம்ல. ஓகே, அது நம்ம பாஸ்ல பண்ணியிருப்போம். சரி ஓகே, இங்கே என்ன பண்ணலாம்னா ஸ்டிங் டேட்டு அப்புறம் வந்துட்டு டைம். ஓகேங்களா. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கீழே நம்ம இங்க ஷோ பண்றதுக்கான ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருப்போம் ப்ரோ, அதை நம்ம பண்ண போறோம் ப்ரோ. ஓகேவா, ஸ்பிட் ஆப்ரேஷன்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அது வந்துட்டு ஓகே, இதுல வந்துட்டு டேட் கெட் பண்ண போறோம். ஓகே, ஸோ டேட் எஸ்டிஆர்னு வச்சுக்கிறேன், ஏன்னா அது சேம் டைப்ல இருக்குன்னு காட்டிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைம் கெட் பண்ண போறோம். ஸோ டைமுக்கு போறேன். ஸோ டைம்ல நம்ம இங்க என்ன ஸ்பிட் ஆப்ரேஷன் பண்ணிருக்கோமோ ஸோ அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே ஃபைன், இதை இங்க டைம்ல யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகே, டைம் எஸ்டிஆர் வச்சுக்கிறேன். ஓகே, இங்க நான் வந்துட்டு பாஸ் பண்ண போறது, நான் எதை நான் வந்துட்டு பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா டேட் எஸ்டிஆர் அதை பாஸ் பண்ண போறேன். இங்க வந்துட்டு டைம் எஸ்டிஆர் பாஸ் பண்ண போறேன். அவ்வளோதான், வச்சு சிம்பிள். ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் காட்டுது. என்னன்னா வந்துட்டு இந்த இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்துட்டு ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்டுது. அதான் நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருந்தோம்ல, லைக் வந்துட்டு கலர் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அது வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்டுது. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணலாம், சும்மா நான் வந்துட்டு இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது கலர் வந்துட்டு சூஸ் பண்றானான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஃபால்ட் கலர் ஒயிட்டா. ஓகே, ஸோ வந்துட்டு டிஃபால்ட் கலர் ஒயிட். ஸோ அப்போ நான் வந்துட்டு செக் பண்ணணும், அங்கே கண்டிஷன் வைக்கும் போது நான் நல்லன்னு நான் வந்துட்டு செக் பண்ணக்கூடாது. இருங்க, டூ ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் இதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஏன்னா அந்த வேல்யூ வச்சு தான் அங்கே வேலிடேட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், புரியுது, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு இப்போதைக்கு பாப் ஆக வேணாம், எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் செக் தான் பண்ண போறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறேன். டெர்மினல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் கலருக்கு வந்துட்டு இந்த கலர் கோட் எடுத்துட்டு வருது. ஓகேங்களா. இப்போ இருங்க, நான் வந்துட்டு வேற கலர் சூஸ் பண்றேன், கலர் பேலட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ வந்துட்டு கலர் கோடு தான் எடுத்துட்டு வருது. ஸோ நம்ம அதை வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். இருங்க,
ஓகே, எரர் வரணும். ஓகே, வந்துருச்சு. ஃபைன். இது ஒன்றும் இல்லை, இது சும்மா நான் வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு தான் பண்ணேன். ஓகே, இந்த வந்துட்டு கலர் கோட் வந்துட்டு என்ன கலர் கோட் வந்துட்டு ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கறது தான். இப்போ டிஃபால்ட்னா நமக்கு தெரிஞ்சிச்சு, ஒயிட்னா இந்த கோடு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்க நம்ம போட்டோம் இல்ல, அதாவது நல்லுன்னு நம்ம போட்டோம்ல, ஸோ இந்த இடத்துல இப்படி போட்டுறேன். இந்த கலர் கோடா இருந்துச்சுன்னா ப்ளூ, ஓகேவா? இல்லைன்னா வந்துட்டு அவன் என்ன கலர் சூஸ் பண்றானோ அது. ஓகேவா ப்ரோ? ஓகே புரிஞ்சிருச்சா ப்ரோ? ஓகே. ஸோ ஓகே ஃபைன். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே எடுத்தாச்சு. ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு ரெக்வைர்ட் பேராமீட்டர். இருங்க இருங்க, பின்னை மிஸ் பண்றோம் நம்ம. பின்னாடி நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஆனா அங்க கொடுக்கவே இல்லை. இருங்க, ஓகே, பின்ன நம்ம பேராமீட்டர்ல பாஸ் பண்ணல, இங்க நம்ம டைரக்டா பாஸ் பண்ணிருக்கோம். ஓகே, கலர் தான் மிஸ்ஸிங். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கலர் வந்துட்டு இங்க ஆட் பண்ணிக்கிறேன், டிஃபால்ட் கலர் அப்படின்னு. டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்கா போட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஓகே ஃபைன், எல்லாம் வந்துட்டு கரெக்டா இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த மெத்தட் வந்துட்டு கிரியேட் பண்ணால உங்களுக்கு டவுட் இல்ல ப்ரோ? என்ன டவுட் இல்ல அது ப்ரோ? ஓகே தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரோ, ஜஸ்ட் இந்த டன் பட்டன் இருக்குல்ல, இதோட ஆன் ப்ரெஸ்ல இது கிளிக் பண்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த மெத்தடை நான் கால் பண்ணிருக்கேன். கால் பண்ணிட்டு அதுல டைட்டில் எல்லாமே பாஸ் பண்ணிருக்கேன். நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோல்ல டைரக்டா நம்ம பாஸ் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கா தான் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ டாட் டெக்ஸ்ட் போட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் டாட் டெக்ஸ்ட் போட்டு பாஸ் பண்ணிட்டேன். இது டேட்டும் நம்ம ஸ்ட்ரிங்ல தானே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரிங் இந்த ஸ்பிட் ஆப்ரேஷன் நான் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த டேட் எஸ்டிஆர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அப்புறம் டைம் எஸ்டிஆர் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா ப்ரோ? அதுக்கப்புறம் கலர் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டிஃபால்ட் கலர் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அதாவது டிஃபால்ட் கலர் வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாத்திடுறேன், டாட் டூ ஸ்ட்ரிங்கா மாத்தினா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ அதை எனக்கு நான் பாஸ் பண்ணி நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் இதை நான் டிஃபால்ட் கலர் நான் இங்க செக் பண்றேன். டிஃபால்ட் கலர் வந்துட்டு ஒயிட்டா இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இங்க காட்டுற கலர் வந்துட்டு ப்ளூவா இருக்கணும். இல்ல அப்படின்னா என்ன கலரோ அந்த கலர் காட்டணும். ஸோ அதுக்காக தான். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ இந்த லாஜிக் தான் ஒர்க் ஆகுதுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம அக்னாலேஜ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுல ட்ரை கேட்ச் கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை அது. ஓகே, ப்ராப்ளம் இஸ் ப்ரோ நீங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த சாட்டர்டே சண்டேல டைம் இருந்தா மொத்தமா இந்த நோட்ஸ் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க ப்ரோ. இது கம்ப்ளீட் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து பண்ணிடுறேன் ப்ரோ. பார்த்து. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே நீங்க வச்சுட்டே போனீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், லோடு அதிகமான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இதளவு நிறைய ஓகே ரிசல்ட்ஸ் ப்ரோ. பார்த்துருக்கோம். ஸோ அதனால நீங்க வந்துட்டு சைட் பை சைட் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டே இருங்க ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ ப்ராப்ளம் மிஸ் அப்படின்னு போட்டேன். ஓகே ஃபைன், எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் எல்லா வேல்யூஸும் இருக்கா. ஜஸ்ட் ஒரு டைட்டில் மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. இங்க நம்ம வேலிடேஷன்ஸ் வேணும்னா கூட பண்ணலாம் ப்ரோ. இப்போ இருங்களேன், நான் இங்கேயே நான் ஒன்று பண்றேன். அதாவது இஃப் டைட்டில் டாட் டெக்ஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டாட் டெக்ஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்னா மட்டும்தான் டேட்டா பேஸ்ல ரைட் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு வந்துட்டு கீழே ஒரு ஸ்நாக் பார்ல காட்டணும். என்ன காட்டணும்னா இந்த பின்ட் மெசேஜ்ல நம்ம காட்டியிருப்போம் இல்லையா, இருங்க. ஸோ பின்ல வந்துட்டு இந்த ஸ்நாக் பார் காட்டியிருப்போம். ஸோ இந்த கோட் எடுத்துக்கிறேன். இந்த கோட் எடுத்துட்டு என்ன பண்றேன்னா, எல்ஸ்ல டைட்டில்
and description should not be empty. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கறனால என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, நீங்க ரைட் சைட்ல கம்பேர் பண்றது ஸ்டிங் நீங்க போட்டிருக்கீங்க, ஆனா லெஃப்ட் சைட்ல நீங்க ஸ்டிங் போடல, வேற ஏதோ ஒரு இந்த டெக்ஸ்ட் எடிட் கண்ட்ரோலர் போட்டிருக்கீங்க, ஸ்டிங் போடுங்க அப்படின்ற மாதிரி அவன் காட்டுறான். ஸோ நான் ஸ்டிங் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, நான் வந்துட்டு எதுவுமே போடல, எதுவுமே போடாம வந்துட்டு டன் கொடுக்குறேன். அப்ப எனக்கு கீழே வந்துட்டு ஒரு ஸ்நாக் பார் வருது இல்லை ப்ரோ? டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் தெரியுதா உங்களால பார்க்க முடியுதா கீழே? கீழே காட்டுது ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ நான் வந்து டைட்டில் எல்லாமே ஆட் பண்றேன். ஸோ டைட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா need to take gym bag and shoes அப்படின்ற மாதிரி போடுறேன். போட்டுட்டு இப்போ டன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு எதனால பேக் ஸ்கிரீன் போல அப்படின்னா, நான் இங்க நேவிகேட்டட் பாப்பை எடுத்து விட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போது. இது கொடுத்துருந்தா எனக்கு பேக் ஸ்கிரீன் போயிருக்கும். எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கா பார்க்கலாம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பேக் போனாலே நமக்கு தெரிஞ்சும். அவ்வளோ வந்திருக்கா. இப்போ என்ன ஆட் பண்ணும்போது வந்துருச்சா? ஸோ டைம் வந்துருச்சு பாருங்க, 8:22, டேட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம நேவிகேட்டட் பாப்போட நம்ம ட்ரை பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆட்டோமேட்டிக் இருங்க, இந்த கலர் நம்ம அதுக்கு நம்ம கன்ஃபிகரே பண்ணல, அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம அதை நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த நேவிகேட்டட் பாப் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். அதாவது எப்படி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பேக் ஸ்கிரீன் வருதுன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பை புக்ஸ் ஃப்ரம் ஆன்லைன் சும்மா இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் இப்போ அலர்ட் செக் பண்ணுற டைமில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10. ஓகே ஃபைன், 10th October. டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே வந்துருச்சு. கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பிங்க் வேணும். ஓகே ஃபைன், பிங்க் கலர். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு ப்ளூ வரணும், இதுக்கு மட்டும் பிங்க் வரணும். ஆமால ப்ரோ? ஆமா ப்ரோ, நம்ம லாஜிக் படி அது வரணும். ஓகே, கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரெப் வந்துட்டு வந்துருச்சு, மேல வந்துச்சு. ஓகே, இது எல்லாமே கொஞ்சம் அந்த இண்டெக்ஸ் வச்சு தான் வேலை பார்க்குது. ஸோ அதை நான் சொல்றேன், ஆக்சுவலா கீழே வரணும். எக்ஸாம் ப்ரெப்ன்றது ஜிம்முக்கு அப்புறம் வரணும். ஸோ இது வந்துட்டு மேல போயிருக்கு. நம்ம அதை நம்ம என்ன எதுன்னு நம்ம பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஆனா மிச்சப்படி பாருங்க, எடுத்துட்டு வர டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டா எடுத்துட்டு வருது. 10, 24 எல்லாமே எடுத்துட்டு வருது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, இது எதனால இந்த மாதிரி எடுத்துட்டு வருது அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த அசெண்டிங் ஆர்டர்ல வந்துட்டு மென்ஷன் ஆகும். ஸோ அதனால இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு, இந்த டைட்டில் ஃப்ரம் ஃபயர் பேஸ்ன்றது இருக்கா. செகண்ட்ல பாருங்க இங்க என்ன இருக்கும், இந்த பை புக்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எக்ஸாம் ப்ரெப் வந்துட்டு எடுத்துட்டு வருது நமக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜிம் இருக்கு. அதனால ஸோ இந்த ஆர்டர்ல தான் இது வந்துட்டு ரீட் பண்ணி நமக்கு எடுத்துட்டு வரும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்டர் பண்ணலாம். லைக் நம்ம வந்துட்டு டேட் டைம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதாவது நம்ம ஆட் பண்றோம்ல, நம்ம ஆட் பண்ணும்போதே இந்த டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணும்போது அந்த டைம் வச்சு நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம வந்துட்டு காட்டிடலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அது நம்ம எப்படின்றத நம்ம கொஞ்சம் லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு கரெக்டா ரைட் ஆகுது, ரீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே தானே ப்ரோ? இது இப்போ கலர் மட்டும் நம்ம பார்த்துடலாம். கலர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டைமர் தான் நம்ம அதை பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம நாளைக்கா நெக்ஸ்ட் கிளாஸ் எப்பயோ நம்ம அந்த கிளாஸ்ல நம்ம அதை நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம். அந்த கரெக்டா ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம காட்டுறது அப்படின்றத பார்த்துட்டு இந்த நோட்ஸ் அப்ளிகேஷனை வந்துட்டு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே சரி. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கலர் நம்ம டிஸ்பிளே பண்ண வேண்டியது இருக்கு, கரெக்டான கலர்ஸ் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போறோம். டிஸ்பிளே நோட்ஸ் போயாச்சு. டிஸ்பிளே நோட்ஸ் போயிட்டு
இங்கே கலர் நம்ம எங்க கொடுத்துருக்கோம், மேலே கொடுத்துருக்கோம். ஓகே, இங்க கலர் கெட் ஆகுது. இங்க கலர் கெட் ஆகும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த கலரை கீழே கூப்பிட்டுக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு கால் ஆகுறது நோட்ஸ் தான் கால் ஆகணும். நோட்டு நோட்ல கலர் கால் ஆகணும். இப்போ பாருங்க இஷ்யூ வரும், ஏன்னா அது ஸ்ட்ரிங் அது. ஓகேங்களா? ஆனா நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்றது வந்துட்டு இதுல கலர்ல கன்வெர்ட் பண்றோம். ஸோ இது கன்வெர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆகல, ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கும் கலருக்கும் சம்மதமே இல்லை. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒண்ணும் இல்லை, ஸோ விட்டுடலாம் அதை. ஓகே, ஸோ மொத்தமா ஸ்ட்ரிங் இவ்வளோ கெட் ஆகுது, ஆனா நமக்கு தேவை இந்த கலர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேயும் ஒரு ஸ்பிட் ஆப்ரேஷன் பண்ணணும். லைக் வந்துட்டு இந்த செமிகாலன் இருக்குல்ல, இந்த செமிகாலன்ல இருந்து செகண்ட் எடுத்துக்கலாம், செகண்ட் இண்டெக்ஸ்ல உள்ளது எடுத்துக்கலாம். அப்புறம் தென் கடைசியில இருக்கக்கூடிய இந்த க்ளோசிங் பேரந்தசிஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே ப்ரோ, நான் சொல்ற லாஜிக் புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை நம்ம பண்ணிடலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம்னா, இதை வந்துட்டு நம்ம ஸ்பிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கலர் எஸ்டியா, ஓகே, மொத்தமா வரும். இப்போதைக்கு இதை எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் வந்துட்டு இப்போதைக்கு எரர் மெசேஜ் காட்டாம இருக்கணுன்றதுக்காக கலர்ஸ் டாட் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ப்ரோ இந்த மாதிரி வந்துட்டு எரர்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமா வந்துட்டு ஃபேஸ் பண்ணுங்க ப்ரோ. ஸோ எரர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய நமக்கு லேர்னிங்ஸ் இருக்கும். இல்லைன்னா லேர்னிங்ஸே இருக்காது. ஒரு வாட்டி எரர் ஃபேஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், டார்ச்சரா இருக்கும். என்னடா இதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல. பட் ஆனால் போக போக உங்களுக்கே புரியும், நீங்களே வந்துட்டு சால்வ் பண்ணிடுறீங்க அழகா. எரரை பார்த்தே சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த எரர்னா இதுதான் பண்ணணும் அப்படின்னு சால்வ் பண்றீங்க. ஸோ அதனால நிறைய தப்பு பண்ணா கத்துக்கலாம் கோடிங்ல, நிறைய தப்பு பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஓகே ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே எனக்கு இது வேலைக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கலர் ஈக்குவல் டு கலர் எஸ்டிஆர் டாட் ஸ்பிளிட் பண்றேன். எதை வச்சுன்னா இந்த கோலன் வச்சு செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது, லைக் ஓகே இண்டெக்ஸ் வழியா போகும். ஸோ 0 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்னா வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றேன். எதை ரீப்ளேஸ் பண்ற, கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பேரந்தசிஸ். ஆனா என்னால ரீப்ளேஸ் பண்றதுக்கு எதுக்காச்சும் ரீப்ளேஸ் லாஸ்ட்னு ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் லாஸ்ட்னு இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரேஞ்ச் மாதிரி நம்ம செட் பண்ணலாம். லைக் வந்துட்டு இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் அளவு அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, கலர் ஓகே. ஸோ வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இது எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு இதுல சப்ஸ்டிங் பண்றேன். சப்ஸ்டிங் ஆஃப் 0 ஓகே, இந்த அந்த லென்த் -1. சரி, அப்போ இது மொத்தமா ஒரு லென்த்ல நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே ஃபைன், இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். திரும்ப கலர் எஸ்டிஆர் ஈக்குவல் டு கலர் எஸ்டிஆர் டாட் சப்ஸ்டிங் ஆஃப் 0 கலர் எஸ்டிஆர் டாட் லென்த் -1. ஓகே, இங்க பாஸ் பண்ணு. இங்க எதனால ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் இந்த நல் வேல்யூ காட்டுது அப்படின்னா, எதனாலனா நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த கலர்ன்ற அந்த ஒரு ஃபீல்டே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் மேனுவலா கிரியேட் பண்ணுது, இது கலர் அப்படின்ற ஒரு ஃபீல்டே இல்லை. ஸோ அதனாலதான் அது காட்டுது. ஸோ இது இண்டெக்ஸ் எரர் காட்டுது. இருங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன், இது வந்துட்டு கீழே என்ன ரேஞ்ச் எரர், இண்டெக்ஸ் இன்வாலிட் ஒன்லி, வேலிட். ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த கோலன் வச்சு ஸ்பிட் பண்றதே பிரச்சனை ஆகுது. நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் எஸ்டிஆர் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ நிறையா இருக்கு. ஸோ எனக்கு ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, நானே ஒரு நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இங்க ஃபில்டர் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கான லாக் மட்டும் தான் காட்டும் எனக்கு. இப்போ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் செக் பண்ண போறேன் அப்படின்னா, இதை நான் செட் பண்ணிட்டு ஸோ இங்க நான் அதுக்கான லாக் மட்டும் பார்த்துப்பேன். இப்போ நான் வந்து சேவ் பண்றேன். ஓகே, எடுத்துட்டு வருது. இப்போ எனக்கு வந்துட்டு கரெக்டா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ இது எடுத்துடுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டா. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்ததே கரெக்ட் தான். ஓகே ஃபைன், எடுத்துட்டு வந்துருச்சு. எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஓகே சரி, ஓகே. இப்போ எனக்கு இந்த ரேஞ்ச் எனக்கு எங்க இருந்து வருது அப்படின்றத நான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது போடுறதுக்கு முன்னாடி ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ஒர்க் ஆகல. ஸோ அப்போ இதுல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடலாம். இருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் போட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட்ல மட்டும் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இதுதான் ப்ரோ டீபக்கிங் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்ததுன்னா, அந்த ப்ராப்ளம் எப்போ வந்ததோ ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம இப்போ போகணும். லைக் வந்துட்டு அதுக்கு முன்னாடி கரெக்டா ஒர்க் ஆன அந்த கோட் போயிட்டு, சரி ஓகே இந்த லைனுக்கு அப்புறம் இந்த எரர் வந்திருக்கு, இந்த லைனுக்கு அப்புறம் இந்த எரர் வந்திருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஓகே இது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த கலர்ன்றது இல்ல, எல்லாம் இந்த எரரை போக்குறதுக்கு நம்ம இப்படி கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஃபைன், கொடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எரர் போயிடுச்சு. ஓகே, செகண்ட் நம்ம ஸ்பிட் பண்றோம். ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இது ஸ்பிட் பண்ணும்போது இந்த கலர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம இந்த ஜிம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜிம்முக்கு வந்துட்டு நம்ம கலர் நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கல. அப்போ இது என்ன ப்ராப்ளம், இந்த ஜிம்ல தான் நமக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஜிம் கொடுத்தோம்ல, இங்க பாருங்க நம்ம கலர் எதுவுமே கொடுக்காதனால அதுவே டிஃபால்ட்டா வந்துட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கிச்சு. ஓகேவா ப்ரோ? அதுதான் வந்துட்டு பிரச்சனையா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளூ கலரை ஸ்டிங்கா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இருங்க. ஓகே, கலர் ஸ்டார் ப்ளூன்னு நம்ம கொடுக்காம இதையும் நம்ம ஸ்டிங்கா கன்வெர்ட் பண்ணிடலாமே. ஸோ எதனால இது வந்துட்டு கலர்ஸ் என்ன பண்ணல அப்படின்னா, பேக்கேஜ் இந்த மெட்டீரியல் பேக்கேஜ்ல தான் கலர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபைன். இப்போ வந்துட்டு ப்ராப்பரா வந்துடும். இப்போ இருங்க, இது எனக்கு தேவையில்லை, இதை அழிச்சிடுறேன், இந்த ஜிம் அழிச்சிடுறேன். இதை நம்ம டெலிட் பண்றது அப்படின்னா, டாக்குமெண்ட் டெலிட் பண்றது இந்த கரண்டா இந்த டாக்குமெண்ட்ல இருக்குமோ இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் டாக்குமெண்ட் கொடுத்தா போதும். ஸோ அதே மாதிரி தான், சேம் வே நம்ம வந்துட்டு கலெக்ஷன் இது பண்றதுக்கு அதே மாதிரி தான் நமக்கு கொடுக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் கலெக்ஷன் கொடுக்கும். ஓகே, அவ்வளவுதான் bro. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜிம் நம்ம ஆட் பண்ணலாம் திரும்ப. இப்போ ப்ராப்பரா இப்போ ஜிம்மு சும்மா சம்திங் ஏதாச்சும் ஒன்று போட்டுடுறேன். ஸோ கலர் வந்துட்டு இல்லை, இப்போ நம்ம எதுவுமே நம்ம சூஸ் பண்ணலான்ற அதுதான் நம்ம செக் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ அதை நம்ம எதுவுமே சூஸ் பண்ணாமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ எதுவுமே சூஸ் பண்ணல. ஸோ அது வந்துட்டு டிஃபால்ட்டா எனக்கு வந்துருச்சு. ஈஹி அப்படின்னு போட்டு வந்துருச்சு. ஸோ அது என்ன கலர்ல எனக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் அழகா எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகே, எனக்கு அப்போ எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை ப்ரோ. இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. இந்த ஸ்பிட் ஆப்ரேஷன் சரி, இதுலயே எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நம்ம வந்துட்டு கலரா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ கலர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரல அப்படின்னா வேற மெத்தட் ஏதாச்சும் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, தெரிஞ்ச விஷயம். ஓகே, இது ஆக்சுவலா நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூ வச்சுலாம் நம்ம கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. இது டெக்ஸ்ட் கலர் வச்சு கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இருங்க, இது நம்ம வந்துட்டு பார்க்கலாம், ஏதாச்சும் இன்டர்நெட்ல நம்ம பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே வச்சிருக்கலாம் ப்ரோ. அது ஈஸியா இருந்துச்சு. என்னது ப்ரோ?
அந்த நம்மளே ஒரு ப்ரீ டிஃபைன்டா கலர் கொடுத்துருந்தோம்ல, ஆமா ப்ரோ, ஆமா அது ப்ரோ. மாதிரி அதே ஈஸியா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. பட் ஆனா வந்துட்டு யூசர் வந்துட்டு எந்த கலர் சூஸ் சூஸ் பண்றானோ பண்ணி அதுதான் அதுதான் ப்ரோ அது பிரச்சனை. இதுல இதை நம்மளே ரேண்டமா காட்டணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு லிஸ்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மொத்தமா நம்ம வச்சுட்டு அந்த மாடுலை யூஸ் பண்ணி கரெக்டா ஃபைவ்க்கு ஏத்த மாதிரி அது நம்ம பண்ணிடலாம் ப்ரோ. அது ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. எவ்வளவு கவுண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். லாஜிக் யூஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ப்ரோ. என்ன சால்வ் பண்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். அவ்வளோ இருக்காது. பார்க்கலாம். ஓகே, கலர் கலர் ஹிஸ்டியா எடுத்துலாமா ப்ரோ? அப்படியா ப்ரோ? அது கூட நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அப்படி சொல்றீங்களா? அதாவது ஃபுல்லா வந்துட்டு ப்ளூவா இருந்தா கூடவா? அப்படி இல்ல ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீ டிஃபைன்டா கலர் மாறி மாறி வந்துச்சுல ப்ரோ. அந்த இப்போ பிளஸ் கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்றோம்ல. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. அந்த கலர்னு ஒரு கிளிக் பண்ணி வருது பாத்தீங்களா, அதையே ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதே அப்படியே நல்லா தான் வந்துச்சு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அப்படி வேணா பண்ணலாமா ப்ரோ? அப்படி வேணா ட்ரை பண்ணலாமா நம்ம? அதே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்லைன்னா வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணி வரதை கொஞ்சம் அதை வச்சு ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாமா? ஓகே ப்ரோ, அது கூட பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இருங்க. ஓகே, ஸோ கலர் HDR வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா வச்சு பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த கலரையும் தூக்கிட்டு இருங்க. டைம் 8:40 ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இது வந்துட்டு சப்ஸ்டிங் வந்துட்டு கலர் வந்துட்டு எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 ஓகே, 5 இருக்கா? ஓகே, இதுக்கு பக்கத்துல 6. ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு எப்படின்னா ப்ரோ இது வந்துட்டு இருங்க பார்க்கலாம். ஒரு R&D பண்ணா முடிச்சிடலாம் ப்ரோ. இது புரியல. How to change navigation bar. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்லைனா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பத்துல பார்த்த லாஜிக் ஒன்று ஞாபகம் இருக்கு. அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒர்க் ஆகலாம். ஃபர்ஸ்ட் காலேஜ் டைம்ல பண்ணது, அதுக்கப்புறமும் ரீசெண்ட்ல பண்ணேன். எனக்கு ட்ரை பண்ணலாம். அதை லைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் வந்துட்டு மொத்தமாவே ப்ரோ ப்ரோ உங்களுக்கு வந்துட்டு படிக்கிற வேலை இருக்கா ப்ரோ? இல்லைனா வந்துட்டு நம்ம எப்படி நம்ம பண்ணலாம்ல? ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே தானே உங்களுக்கு? எல்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாமா? நீங்க எப்படினாலும் நீங்க சொல்றது தான், உங்களோட கன்வீனியன்ட் தான். எனக்கு ஓகே தான் ப்ரோ. இல்ல நெக்ஸ்ட் செஷன்ல பாத்துக்கலாமா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அடுத்த செஷன்ல வேணா பாத்துக்கலாம். இது ஆக்சுவலா வந்துட்டு ஒன்னு பண்ணலாம் ப்ரோ. நம்ம எக்ஸா டெசிமல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ப்ரோ. அந்த ரேடிக்ஸ் அந்த கான்செப்ட்லாம் அது கொஞ்சம் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லயே பண்ணலாம். அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா நோட்ஸ் அப்ளிகேஷன் ஓவர் ப்ரோ. அப்புறம் எப்படி கரெக்டா நம்ம கிரியேட் பண்ண ஆர்டர்ல வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றது அப்படின்றதும் அது பாத்துக்கலாம். ஒண்ணு இருக்கு ப்ரோ.
ஓகே, அதுவும் பார்த்துடலாம். இந்த 2 விஷயம் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது ஆத்தென்டிகேஷன் பார்த்துடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுல என்ன ப்ரோ ஆத்தென்டிகேஷன் பாக்குற மாதிரி இருக்கும்? சும்மா ப்ரோ, ஜஸ்ட் வந்துட்டு இப்போ யூசர் கிட்ட ஆப்குள்ள போறோம்ல, ஆப்குள்ள போனோம்னா இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன் வந்ததுல, அதுக்கு பதிலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கூகுள் அத்தென்டிகேஷன் ஸ்கிரீன் ஒன்று வர மாதிரி, சும்மா ஜஸ்ட் ஒரு அத்தென்டிகேஷன் ஸ்கிரீன் மாதிரி போட்டு நம்ம தனியா ஒரு காட்டுறதுக்கு பதிலா இந்த ஆப்லயே காமிச்சிருவோமே, அவ்வளவுதான். அதுக்காக தான் ஓகே ப்ரோ, ப்ரோ. மிச்சப்படி வேற எதுவும் இல்லை. ஆ இதுக்குன்னு வந்துட்டு தனியானா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம ரியல் டைம்ல கூட நமக்கு ஆத்தென்டிகேஷன் தேவைப்படும் நமக்கு. இப்போ யூசர் ஆத்தென்டிகேஷன் மூலியமா நமக்கு ஒரு யூனிக் ஐடி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அந்த யூனிக் ஐடியில ஒரு யூனிக் ஐடியிலும் நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஒரு யூனிக் ஐடி, லைக் வந்துட்டு இப்போ நீங்க உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்றீங்க, நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்றேன் ஒரு நோட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும், எனக்கு ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ உங்களோட யூனிக் ஐடியில உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும், என்னோட யூனிக் ஐடியில எனக்கான டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம அந்த மாதிரி வச்சு அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் ப்ரோ. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் அத்தென்டிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். அந்த 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 யூஐடி எப்படி வந்துட்டு கெட் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. அது சிம்பிள் தான் ப்ரோ. அது கெட் பண்றது நான் சொல்லிடுறேன். அதை கெட் பண்ணி நம்ம லாஜிக்கலா பண்றது அட்வான்ஸ் கான்செப்டா வரும் அது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் கிளாஸ் சாட்டர்டேல ப்ரோ. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். நீங்க வந்துட்டு மீன்வைல் நீங்க ட்ரை பண்ணுங்க ப்ரோ, நோட்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்துட்டு பண்ணிடுறேன் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு மொத்தமா போட்ட மாதிரி இருக்கும், மொத்தமா ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும், அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஓகே ஆயிடுவீங்க. ப்ரோ. ஃப்ரைடே ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, பக்கா ப்ரோ, பக்கா ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ, மீட் பண்ணலாம் ப்ரோ நெக்ஸ்ட் கிளாஸ். பாய் ப்ரோ. பாய் பாய் பாய்.